हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण सद्गुरुनाथ महाराज की। भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र मुपास्महे। कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे। श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे। जन्माद्यस्य यतोऽन्वजादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र सत्यो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे य इदं कृपया कस्मै व्याचचक्षे मुमुक्षवे। योगीन्द्राय नमस्तस्मै शुभाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातममुच्यते। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। राधिकाकुजकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तगोलाहलं भजे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। லோகத்தில் எல்லா ஜனங்களிடத்திலையும் எல்லா மிருகங்களிடத்திலையும் சமஸ்த ஜீவராசிகளிடத்திலையும் காண கிடைக்கிறது ஒன்றே ஒன்றுதான், சுத்தமான பிரேமை. இந்த பிரேமை என்பதுதான் ஜகத்தினுடைய நிஜஸ்வரூபமாக இருக்கு. பிரேமையினால தான் ஜகத்தே நடக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக ஆகாது. ஒருவருக்கொருவர் பழக்கம் இல்லாத போனாலும் ஜனங்கள் பரஸ்பரம் பிரேமையோடு பழகிறார்கள். எந்த தேசத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்கும் பிரேமை என்பது தேவைப்படுகிறது. பிரேமைன்னா அன்பு. இந்த அன்புங்கிறது ஒன்று தேவைப்படுறது. இந்த அன்பு எல்லாரிடத்துலையும் காண கிடைக்கிறது. இந்த அன்பை புரிந்து கொண்டவர்களிடத்துல அந்த அன்பு பரிஷ்காரமாக வெளியில் தெரிகிறது. அந்த அன்பை புரிஞ்சுக்காத ஜனங்களிடத்துல அந்த அன்பு தெரியலைங்கிறதுக்காக அவளுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது. துராத்மாக்களாக இருக்கின்ற ஜனங்களுக்கும் ஆந்தரிகமாக அன்புங்கிறது உள்ள இருக்கு. ரொம்ப துஷ்டன் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு போன்ற ஒரு துஷ்டர்களாக இருந்தாலும் தன் குழந்தையே வெட்ட வந்த ஹிரண்யகசிபுக்கும் அதே ஹிரண்யகசிபு தான் பிரஹ்லாதானூச்யதாம் தாத ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமங் காலேன ஏதாவதா ஆயுஷ்மன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறான். யத சிக்ஷத் குரோர் பவான். அவனுக்கு பிரேமைங்கிறது ஒன்று இருக்கு, அன்புங்கிறது ஒன்று இருக்கு. இந்த அன்பு ஹிரண்யகசிபு போன்ற இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஏன் வெளியில் பகிஷ்காரமாக தெரியல என்று கேட்டால் அவர்களுடைய கர்வம், அவர்களுடைய ஐஸ்வர்யம், அவர்களுடைய பதவி, அவர்களுடைய பணத்திமிரு அந்த அன்பு மறைக்கிறது. ஆனால் சுவாபாவிகமாக நம்ம ஆத்மாவே அன்பு வடிவானது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ததே தத் பிரேஜா வித்தாத் பிரேஜா புத்திராத் பிரேஜா சர்வஸ்மாத் அந்யஸ்மாத் அந்தரதரம் யதயமாத்மா சர்வஸ்மாத் பிரேயா. எல்லாத காட்டிலும் ரொம்ப பிரியதமமானது எது என்று கேட்டால் தான் தான், ஆத்மவஸ்து தான். தான் என்று சொன்னால் ஆத்மவஸ்து. இந்த ஆத்மவஸ்து தான் பிரியதமமானது என்று உபனிஷத்துன்னு சொல்றது, பாகவதமும் சொல்றது. லோகத்தில் இருக்கிறது என்னவோ இந்த பிரேமை தான் இருக்கு. இந்த பிரேமை அன்றி லோகத்தில் வேற எதுவும் இல்லை. எப்பேற்பட்ட துஷ்டனையும் பிரேமையினால அவனை தன் வசப்படுத்த முடியும். துஷ்டனாக இருந்தான்னு வச்சுக்கோங்க,
அவனிடத்துல சுத்தமான பிரேமை. ஜகாயி மடாயின்னு 2 பேர், ஜெகநாதன் மாதவன் அப்படின்னு அந்த அவர்களுக்கு பேர். எப்பயுமே நல்லா இருக்கிற பேரை மாற்றிப்பா இல்லையா எல்லாரும்? நாராயணான நானும் பா, மாதவன்னா மாதுவும் பா. அது மாதிரி ஜகாயி மதாயின்னு வச்சுருந்தான் போடுறது. மகாதுஷ்டன் அவன். 2 பேரும் பிராமணர்களாக இருந்தும் அவர்கள் அனுஷ்டானத்தை விட்டு தர்மாச்சரணத்தை விட்டு சர்வத்தையும் விட்டு துஷ்டர்களாக இருக்கு. அவர்களிடத்தில் பிரேமையை காட்டுகிறார் நித்யானந்தர். மகாபிரபுவோடு கூட சஞ்சாரம் என்றவர் நிமாயி நிதாயி என்று சொல்லுவார்கள். நிமாயினா மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு. நிதாயி என்று சொன்னால் நித்யானந்த பிரபு. 2 பேரும் பலபத்ரன் கிருஷ்ணனை போலையான். 2 பேரும் தானே ஜோடியாக இருப்பார். நித்யானந்தர் அவனிடத்தில் போய் ஹே ஹரி சொல்லுடா, பகவன் நாமத்தை சொல்லுடா என்று அவனையும் கரையேற்றணும்னு பிரேமையை காட்டுறான். அவன்கிட்ட போய் நாமத்தை சொல்லுனதும் அவன் என்ன செய்தான்? குடிச்சுட்டு இருக்கிற பாட்டிலாலேயே அடித்தான் அவர் தலையில். ரத்தம் ஒழுகிறது. இதை போய் மகாபிரபுட்டுக்கு சில பேர் சொல்லிவிட்டார். ஸ்ரீவாச பண்டிதராத்தில் பஜனை பண்ணி கொண்டிருக்கார் மகாபிரபு. இதை கேட்டு ஓடி வராரு பிரபு. இந்த நித்யாயி முகத்தில் ரத்தம் ஒழிகிறது, ரத்தம் அப்படியே ஒழுகிறது. அவன் அட்டின்னு அடிக்கிறான். பையா ராம் கோவிந்த ஹரி போல், ராம்கிருஷ்ண ஹரி போல், ராம்கிருஷ்ண ஹரி போல், கிருப்பையா போல் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சுறார். ஏக் பார் போல், ஒரு தடவையாவது நீ சொல்லுடா கண்ணா அப்படின்னு அவன்கிட்ட போய் கெஞ்சுறார். ஏன்னா அவனும் பகவத் சரணத்தை அடையணுமேனு அவன்கிட்ட பிரேமையை காட்டுறான். அவனிடத்துல அவனுக்கு கருணை. மகாபிரபு வந்துட்டு சக்கரா சக்கரான்னா சுதர்சன சக்கரம் வந்துடுத்து. சுதர்சன சக்கரம் வந்துடுத்து. அப்போ ஓடி போய் அவர் சரணத்தில் இவர்கள் விழ வேண்டி இருக்க நிதாயி போய் விழறார். அவளை நிகிரகம் பண்ணாதீங்கோ, அனுகிரகம் பண்ணுங்கோ, அவளிடத்தை கிருபை பண்ணுங்கோன்னதும் மகாபிரபுனுடைய ஐஸ்வர்யத்தை கண்ட அவர்கள் பயந்து போய் தான் திருந்துறார்கள். பயந்து போய் திருந்துறார்கள். அதுக்கப்புறம் வெகு நாள் மகாபிரபுவோடு இருந்து மகாபிரபு செய்கிற கிருப்பையை அவர்களால் தாங்க முடியல. பிரபுட்டக போய் சொன்னார், நாங்கள் பரம பாபிகள், நாங்கள் செய்யாத பாபம் கிடையாது, எங்களுக்கு போய் இப்படி அனுகிரகம் பண்ணலே என்ன காரணம்? எங்கள் பாபங்கள் இன்னும் எங்களுக்கு இருக்கே பிரபு அப்படின்னதும் அங்கேருந்து பிரபு அழைச்சின்னு போனார். வா கங்கா தீரத்துக்கு இப்படி அழைச்சின்னு போனார். கங்கா தீரத்துக்கு அழைச்சின்னு போய் சங்கல்பம் பண்ணி வச்சு இரண்யகர்ப்ப கர்ப்பஸ்தங்கள்லாம் என்ன சொன்னாரோ தெரியல. கையை நீட்டி அவர்கள் 2 பேருடைய பாபத்தையும் அப்படியே குடு, எனக்கு குடு அப்படின்னதும் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுங்க அப்படின்னதும் வேறு வழி இல்லாமல் அப்படி கொடுத்ததும் கௌராங்கன்னு பேர் மகாபிரபு. வெள்ளன்னு இருப்பார், வெள்ளன்னு இருப்பார் பிரபு. அப்படியே கருத்து போயிட்டாராம். அவர் திருமணியே கருத்து போயிட்டு அவ்வளோ பாபம் இல்லை. பிரபோ பிரபோ இப்படி ஆகிடுதே, உங்கள்கிட்டையும் அபச்சாரப்பட்டோமேன்னு திருமணியில் விழுந்து கதறார்கள் அவர்கள் 2 பேரும். எங்களுடைய பாபத்தை போய் நீங்கள் அனுபவிக்கலாமா பிரபு, நீங்கள் அனுபவிக்கலாமான்னு கதரும் பொழுது உடனே மகாபிரபு பாருங்க ஹரின்னார். பட்டுன்னு கௌராங்கனாய். ஒரு தடவை நாம சங்கீர்த்தனம் சொன்னால் சமஸ்த பாபம் ஜென்ம ஜென்மாந்தரங்களில் செய்த பாபங்கள்லாம் போயிடும்பா, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறேன் அப்படின்னு ஒரு ஆச்சாரியனுடைய அபிமானத்துக்கு பாத்திரமாயிட்டார். நித்யானந்தருக்கு இவளை கண்டு பிடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியாது. காரணம் என்னன்னு அவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியுமே. என்ன சாதவோ தீனவத்சலாக, சாதுக்கள் எல்லாரிடத்துலையும் பிரேமையை காட்டுகின்றவர்கள். பிரேமை இன்னாட்டு தான் காட்டணும், இன்னாட்டு தான் காட்ட முடியாது அப்படிங்கிறது கிடையாது. லோகத்தில் இந்த சுத்தமான பிரேமை எல்லாரிடத்துலையும் இருக்குது. மிருகங்கள் இடத்துல கூட இருக்குது. மிருகங்களும் பசிக்காகத்தான் வேட்டையாடி சாப்பிட்றதே தவிர ருச்சிக்கு இல்லை. அவைகளுக்கு வேறு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதனால வேட்டையாடுகிறது. அதுலேயும் துஷ்ட மிருகங்கள் தான் வேட்டையாடி. அதுலேயும் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அந்த வேட்டை கூட ஆகாது. சிங்கமே ஆனாலும் பிருந்தாவனத்தில் வாழைப்பழம் தான் சாப்பிடுவான். புலியே ஆனாலும் இலை அடை தான் சாப்பிடுவான். என்ன கொடுக்குறாலும் அதான் சாப்பிடும். ரொட்டி கொடுத்தானா ரொட்டியை சாப்பிடும், பழம்பொரி கொடுத்தா பழம்பொரி சாப்பிடும். என்ன பக்தாலாம் கொடுக்குறாளோ அதுதான் சாப்பிடுமா. சிங்கமானாலும் புலி ஆனாலும்ங்கிறார். எத்தனை நிசர்க துர்வைராக சகாசந்துர்காதையான்னு வான்களும் சிங்கங்களும் ஜோடி ஜோடியா போ. பிருந்தாரண்யம் பூரா நிர்வைரம் விகரந்தியற்ற பசவகா என்று குருநாத்தாலும் சொல்கிறோம். நிர்வைரம், வைரம்னா என்னன்னே தெரியாது, துவேஷம்னா என்னன்னே தெரியாது. துஷ்ட மிருகங்கள் கூட பிருந்தாரண்யம் தனியாக இருக்குது. லோகத்திலே இத்தகைய பிரேமை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடியேன்னு சொன்னேன். லோகம் நமக்கு முக்கியம் இல்லை. லோகம் எப்பயும் நமக்கு பிரமாணமாக ஆகாது. லோகம் நமக்கு பிரமாணம் இல்லை. லோகத்தில் வாழ்கின்ற மகான்கள் தான் நமக்கு பரம பிரமாணம். ஒரு கால லோகத்தில் பிரமாணமாக கொள்ளலாம் என்று சொன்னால் பிருந்தாவனத்தை கொள்ளலாம். பிருந்தாவனத்தில் அன்றும் இன்றும் என்றும் எங்கே பார்த்தாலும் பிரேமதான். பிரேமைவ சதா ஜயதி ஹிருதயே
சதா ஜயதி. குருநாதரோட கீர்த்தம். பிரேம சர்வதா ஜெயிக்கிறது. சர்வதா பிரேம ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எங்க ஜெயிக்கிறது? ஹிருதயே எல்லாருடைய சித்தத்திலையும் பிரேமம் இருக்கு இல்லையா, பிரகாசிக்கிறது. பிரேம ஜோதிஹி பிரகாசத்தே மற்றொரு கீர்த்தனத்தில் சொல்கிறார். எல்லோரும் ஹிருதயத்திலையும் இருக்கிற அந்த ஆத்ம வடிவு இருக்கே, அந்த ஆத்ம வஸ்து இருக்கே, அது அன்பே வடிவானது. தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தக்ஷிண பக்ஷா பிரமோத உத்தர பக்ஷான்னு அவருக்கு அன்பு வடிவானவனான பகவானுக்கு ஒரு வடிவு சொல்கிறது, ஒரு ரூபத்தை சொல்கிறது, ஒரு ரூபத்தை கல்பிக்கிறது. பிரேமியே எடுத்து உருட்டி திரண்டு ஒரு கண் பண்ணி, பிரேமியே உருட்டி ஒரு மூக்கு பண்ணி, ஒரு வாய் பண்ணி, காது பண்ணி, கை காலெல்லாம் பண்ணி, இந்த களிமண்ணில் பொம்மையெல்லாம் பண்ணுவா இல்லையா, அதை மாதிரி பொம்மையெல்லாம் பண்ணுற மாதிரி இப்படி பிரேமையை எடுத்து 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 பிரேமைன்னு ஒரு வஸ்துவா என்ன மனசில் தானே பிரேமைங்கிறது இருக்குது. யார் யார் எப்படி எப்படி குருவாயூரப்பனை பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அப்படி அப்படியே அந்த குருவாயூரப்பன் அவளுக்கு தரிசனம் கொடுக்க போகிறார். நீ பெருமாளாக பார்க்கணும்னு நினச்சியானா பெருமாள், இல்லை எங்கள் ஆத்து குழந்தையாக பார்க்கணும்னு நினச்சியானா அந்த குழந்தை, இல்லை எனக்கு அவன் காந்தனாக வேணும்னா அவன் காந்தன், இல்லை ஒரு வயசான தாத்தா மாதிரி பார்க்கணும்னு நினச்சியா கூட வயசான தாத்தா மாதிரி வரும். எதா வரமாட்டான் இந்த குருவாயூரப்பன். ஆனால் குருவாயூரப்பன் இருக்கிற குருவாயூரப்பன் நிஜஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு சொன்னால் பிரேமையே உருவெடுத்தவனா குருவாயூரப்பன். அதுதான் பிரேமைவே என்று சொல்கிறார். பிரேமைவ சதா ஜயதி ஹிருதயே பிரேமைவ பரம் பிரேமைவ தனம் பிரேமைவ மம சுகம் ஜீவனம் பிரேமைவ சதா ஜயதி ஹிருதயே. லோகத்திலேயே எது ரொம்ப உயர்ந்தது? பிரேமைவ பரம். தனம்னு சொன்னாலும் அதுவும் பிரேமதான். தனம்னு சொன்னால் பணம் அப்படின்னு சொன்னால் எது உயர்ந்த பணம் லோகத்தில்னா பிரேமதானா. ஏன் எடுக்க 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 எவ்வளவு வேணா எடுக்கலாமா, எடுக்க எடுக்க செலவாக தான், கொடுக்க கொடுக்க வளருமா. அது எப்படி சுவாமி புதுசாக இருக்கு இந்த தானம்? தனம்னு சொன்னால் பேக்கெட்டில் இருக்கிறத எடுத்து கொடுத்தா பேக்கெட்டில் காலி ஆகிடும், கொடுக்குற வாழ்க்கைனா இருக்கும். ஆனால் இந்த பிரேமைங்கிறது தானே எப்படின்னா நீ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு கொடுக்குறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு பண்படங்கா உனக்கு கிடைக்கும். அப்போ உன்கிட்ட வளருமே தவிர உனக்கு அழியவே அழியாது. அதுதான் பிரேமைவ பரம் பிரேமைவ தனம் பிரேமைவ மம சுகம் ஜீவனம் பிரேமைவ சதா ஜயதி ஹிருதய. எல்லாம் பிரேமதான். அப்பாவும் பிரேமதான், அம்மாவும் பிரேமதான், பிராதாவும் பிரேமதான், கணவனும் பிரேமஸ்வரூபந்தான், மனைவியும் பிரேமஸ்வரூபதான். பிரேமைவ பிதா பிரேமைவ மாதா பிரேமைவ குரு பிரேமைவ தேவதா பிரேமைவ சதா ஜயதி. அப்பா எப்படி இருக்கார்? பிரேமையே வடிவனாக இருக்கார். அம்மாவும் பிரேமையே அன்பே வடிவானவளாக இருக்கு. அன்பே வடிவானவள் அம்மானு சொல்கிறதுக்கு பிரமாணம் தேவையே இல்லையே. எந்த அம்மா இருந்தாலும், ஒரு காக்காவாக இருந்தாலும் அது பறந்து போய் தன் குஞ்சுக்காக அது எங்கேயோ போய் அது எங்கே நெல்மணி எல்லாம் கிடைக்கிறதோ, எங்கே அதுக்கு மம்மு எல்லாம் கிடைக்கிறதோ அது அங்கேருந்து போய் பறிச்சுன்னு வந்து அந்த சின்ன அந்த பறவை வாயில் இது ஊட்டி விடுற. அதில் ஒரு பிரேமம் இருக்குது இல்லையா, இவ்வளோ ஆசை இருக்குது. குரங்கு உள்பட அந்த குழந்தைய அப்படியே கட்டின்னு இருக்கு, பூனை உள்பட வாயிலேயே கவ்வின்னு இருக்கு, சிங்கம் உள்பட அது குழந்தையா அது நன்னா தான் பார்த்துக்கிறது. இப்படி எல்லா இடத்துலையும் பிரேமை. அது குருவாயூரப்பனுடைய யானை கொட்டைக்கு போனால் குட்டி குட்டி யானையெல்லாம், இந்த யானையெல்லாம் அது அம்மா யானை காலுக்குள்ளே இப்படி பூந்து அப்படி போகும், அப்படி போகும், இப்படி போகும். அம்மாவை விட்டு பிரியவே பிரியாது. அந்த அம்மாவுக்கு அந்த யானைகிட்ட அவ்வளவு ஒரு பிரியம் இருக்கும். இப்படி பிரேமை எங்க அம்மான்னு சொல்லி, இந்த அம்மாங்கிற வடிவு மனுஷால்ட்டு தானே இல்லாமல் அம்மாவா எந்த பிராணியில் அது அம்மாவாக இருந்தாலும் அது அன்பே வடிவானதாக இருக்கு. அது பக்ஷியாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், புழு உள்பட, எறும்பு உள்பட அவைகளுக்கு அவைகள் அப்படி ஒரு பிரேமையோட இருக்கு. இந்த பிரேம லோகத்தில் இப்படி இருக்கே, இது காரணம் என்னவோ அப்படின்னு நம்ம ஆழ்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால், இந்த பிரேமையை லோகத்தில் சுவாபாவிகமாக இருந்த போதிலும் இதை லோகத்தில் பிரகடனம் பண்ணது கோபிகைகள் தானா. அதுக்கு தான் வரேன். இப்போ என்னத்துக்கு பிரேமையை உட்காந்து இவ்வளோ எதுக்காகன்னா, இத்தகைய ஒரு சுவாபாவிகமான பிரேமையை
அதை சுவாபாவிகமாக கண்ணனிடத்தில் காட்டினது லோகத்திலேயே அன்றும் இன்றும் என்றும் கோபிகைகள் தான். கோபிகைகளுக்கு நிகர் யாரும் இல்லை. சொன்னது யாரு? நாரதர். பக்தி சூத்திரம் எழுதினாரே நாரதர். யதா விரஜ கோபிகானாம் என்று சொல்லி பிரேமையை சித்தாந்தம் பண்ணி சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா ஷாண்டில்யரம் சாபரா அனுரக்தி ஈஸ்வரே அப்படின்னு பக்தி அவ சித்தாந்தம் பண்ணும் பொழுது பக்தினா என்ன? பரம பிரேமையோடு கூடியது தான் பக்தி என்று சொல்கிறேன். பிருந்தாவனத்தில் கண்ணன் வேணுகானம் பண்ணி கொண்டு சஞ்சாரம் பண்ணுகிறானே, இப்படி சஞ்சாரம் பண்ணும் பொழுது பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகங்கள் மான்கள் உள்பட அந்த வேணுகானத்தில் மோகிக்கிறது. சைதன்ய வஸ்துலாம் அச்சைத்தன்யமாக போய்டுறது, அச்சைதன்ய வஸ்துலாம் சைதன்யோடையதாக ஆயிடுறது. இது பிருந்தாவனத்தில் சுவாபாவிகமாக இருக்குது. கண்ணனா அது பெருமையாக சொல்லிப்பனான். எல்லா குழந்தைகளையும் கூப்பிடுவான். கண் பாரு, எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, என்ன பண்ண போகிறேன், இப்போ அந்த மாமா நடந்து போகிறாரே அந்த மாமாவை ஸ்டெம்பிக்கு செய்யட்டுமா அப்படின்னு பண்ணான். பண்ணாலாம் முடியாதுடா கண்ணா அப்படிமா இந்த பசங்கள்லாம். முடியுமே, பண்ணி காட்டட்டுமா? அதுவும் இந்த மாமாவையா? அவர் காதில் குண்டம் போட்டு நெத்தியில் விபூதி இட்டுன்னு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுண்டு பெரியும் தொந்தியும் தொப்பையுமா கையில் சுக்ஸ்ருவத்தை வச்சுட்டு மடி செஞ்ச வச்சுட்டு கமண்டு வச்சுட்டு இருக்கக்கூடியவா யாரு? தீக்ஷிதாள். யாரை வேணா மயக்க விடலாம். இவாளை மயக்க முடியுமா? இவாளை மயக்க முடியுமா? பகவான் சொல்லுவனா அவரையும் நான் மயக்குவேன். ஒருத்தர் காஷாயம் கட்டின்னு கையில் திருதண்டத்தை வச்சுட்டு கமண்டில் வச்சுட்டு ஜோடு போட்டுன்னு போகிறோம். இவரை மயக்கணுவே கிரகஸ்தர கிருஷ்ணா, அவரை மயக்குவியோ பரமஹம்சால மயக்குவியோ? யாரையும் நான் மயக்குவேன், எப்பேற்பட்டவளையும் மயக்குவேன். மயக்கு பார்ப்போம். வேணுகானம் பண்ணுறான். இப்படி போயிட்டே இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகளும் அந்த கர்மட்டாலும் வேணுகானம் கட்டுது அப்படியே ஸ்தம்பிச்சு போய் சந்தியாவந்திர நேரம் வந்துட்டு தான் மறந்து போய் உட்காரு. 6 மணி ஆனால் சந்தியாவந்திரம் பண்ணவும் தோண வேண்டாமோ? உட்காந்து பாகவதம் சொல்லிட்டு இருக்காரு அவர். 6 மணிக்கு சந்தியாவந்திரம் பண்ண வேண்டாமா? அவர் சந்தியாவந்திரத்துக்காக போறார், வேணுகானத்தை கேட்டார், மோகிச்சார், அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னார். சன்னியாசிகள் உள்பட மோகிச்சு போறார். பரமஹம்சர்களையும் மோகிக்க செய்கிறவனா அந்த கண்ணு. மதுசூதன சரஸ்வதி பாராலே அதான சொல்றார். அத்வைத வீதி பதிகைருபாஸ்யாஹ ஸ்வராஜ்ய சிம்ஹாசன பத்த தீக்ஷாஹ ஷடேன கேனாபி வயம் ஹடேன தாசீகிருதாக கோபவது விட்டேன. அடம் பிடிச்சிட்டு வந்து எங்களை மாற்றிடு. அவனை பார்க்க மாட்டோம்னு கண்ணை மூடிதான் கண்ணுக்குள்ளே வந்துடுறான், நெஞ்சுக்குள்ளே புகுந்துடுறான். கண்ணை திறந்தா கண்ணுக்கு முன்னாடி வந்துடுறான். எங்கேயாவது திரும்பினா எந்த திக்குக்கும் வந்துடுறான். ஹட்டேன தாசீகிருதாக 10 தரம் இவ முன்னாடி போயிட்டு வந்தான்னா அவர் பிரம்ம விசாரம் பண்ணுறதை மறந்து போயிடுறார். கோபாலம் பின்னாடி ஒரு கோபி மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாராம் மதுசூதன சரஸ்வதி. இப்படி பிரம்மஹம்சாலம் பரமஹம்சனுத்த பாத சரோஜா என்றளவு சதாசிவ பிரம்மேந்திராள் பாடுறாள். அந்த கோயம் நீல கலையபரன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கீர்த்தனம் சம்பிரதாயத்தில் பாடுவார். சம்பிரதாயத்தில் டோலோத்சவம். இந்த டோலோத்சவம் முடிஞ்சு மஞ்சு தர குஞ்ச தலைன்னு ஒரு அழகான அஷ்டபதி கீர்த்தனம் அதை பாடிவிட்டு அந்த கோயம்னு ஒரு கீர்த்தனம் பாடுவோம். எப்பேற்பட்ட பிரம்மஞானி அவர் சதாசிவ பிரம்மேந்திராள். இந்த கீர்த்தனத்தை கோபி பாவத்திலிருந்து பாடுவார்கள். அப்போது என்ன தெரிகிறது? கண்ணன் யார் மனதையும் மோகிக்க செய்வான். பாவங்கள்லேயே சிறந்த பாவம் கோபி பாவம். வைஷ்ணவ சம்ஹிதையில் குருநாதால் சொன்னால் எது கிடைச்சாலும் கிடைக்கும் கோபி பாவ சுதுர்லபா. ஒரு கோபியாக போகிறதுங்கிறது கடினம். ஒரு ஊருக்கு ஒரு கோபி தான் இருப்பான். குருவாயூர்னா மஞ்சுளா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஆண்டாள், பிருந்தாவனம்னா ராதை. இப்படி ஊருக்கு ஒருத்தர் தான் இருப்பா, ஊருக்கு 10 பேர் தான் இருப்பா கோபிகைகளை தவிர. எல்லோராலையும் கோபி ஆகிட முடியுமா? நான் மகான்களும் கோபிகைகளாக ஆகணும்னு நினைக்கிறேன். நாரதாதி பிரம்மரிஷிகள் உள்பட, மதுசூதன சரஸ்வதி போன்ற பரமஹம்சால் உள்பட. மதுசூதன சரஸ்வதி பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது அதில் பக்தர்களில் யார் ரொம்ப சிரேஷ்டம், பக்தர்கள் யார் ரொம்ப பெரியவாங்கும் பொழுது கோபிகைகள். கோப்யா யதா விரஜே கோப்யா அப்படின்னு பகவத்கீதைக்கு வியாக்கியானத்தில் இவாள் எடுக்கிறார். பகவத்கீதைக்கு வியாக்கியானத்தை எடுக்கிறார். கண்ணனும் உத்தவனுக்கு பாகவதத்தில் உபதேசம் பண்ணும் பொழுது கோபிகைகளை பற்றி சொல்கிறான். க்ஷணார்த்தவத்தாக புனரங்கதாசாம் ஹீ நாமயா கல்பசமாக பபூபு என்று பக்தி யோகத்தை பற்றி சொல்கிறான். 12வது அத்தியாயம், ஏகாதச ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். நசாதகதி மாம் யோகான்னு பகவான் இப்படி ஆரம்பித்து சொல்லும் பொழுது பக்தால் எனக்கு பலவிதம் உண்டு, ஆனால் கோபிகைகள் தான் உத்தவா எனக்கு அருமை. எல்லாருக்கும் நான் அருமை, எனக்கு அவள் அலாதி, எனக்கு அவள் அருமை. கோபிகள் மாதிரி எனக்கு ஒரு பக்தைகள் கிடைப்பாளோ. க்ஷணார்த்தவத்தா புனரங்க தாசாம் ஹீனாமயா கல்பசமாக பபூஹு என்று அவர்கள் துடி இருகாயத்தை தாம் அவசியதாம்
அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதையே கிருஷ்ணன் சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஆச்சரியமான பாவார்த்தம் குருநாதால் சொல்லுவார். கோபிகைகளுக்கு தான் திருட்டிரி காயத்தை இல்லையா, இவனுக்கும் திருட்டிரி காயத்தை தானா. இது என்ன ஆச்சரியமான பாவம். இல்லாத போனால் அவன் என்னத்துக்கு சொல்கிறான்? அவளுக்கு நான் இல்லாமல் ஒரு நொடிய யுகம் மாதிரி போகிறதுங்கிறான். அப்போ இவனுக்கு அதே பாவம் இருக்கணும் இல்லையோ? நான் இல்லாமல் அவளுக்கு ஒரு நொடி யுகம் மாதிரி போகிறது. யுவாயுதம் நிமேஷேன சக்ருஷா பிராவிருஷாயுதம்னு அவளுக்கு இப்படி போகிறது. க்ஷணார்த்தவத்தாக புனங்கதாசாம் ஹீனாமயா கல்பசமாக பபு. அதுவே நான் கூட இருந்துட்டோன்னா ஒரு யுகங்கிறது அவளுக்கு ஒரு நொடி பொழுது போல போய்டுறது. அப்படின்னா இவனுக்கும் அப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்படி அழகான பாவார்த்தம் குருநாதால் சொல்லுவான். பெயர்பட்ட கோபிகைகள் எல்லாம் விரஜத்தில் விளையாடுகின்ற சின்ன சிறுமிகள், செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு தான் அழைக்கிறார் நாச்சியார். எல்லாத்தையும் செல்வ சிறுமீர்கள், செல்வங்களா, பெண்கள் தான் செல்வங்கள், செல்விகள், செல்வி அப்படின்னு ஓடுறாங்க. பெண் குழந்தைகள்லாம் நிறையா இருக்கணும். ஒரு ஆதரவு பெண் குழந்தைகள் நிறையா இருந்ததுன்னா அதுதான் செல்வங்களா. பிள்ளைகள் 10 இருந்ததுன்னா நன்னா இருக்காது. எல்லாம் ருக்மி ருக்மங்கிறத ருக்மாங்கிறத மாதிரி 5 பிள்ளையா பீஷ்மக மகாராஜனுக்கு பண்ண உருப்படாது. எல்லாம் இலை அடைச்சாட்டுன்னு உட்காந்துருக்கு. பொன்குட்டிகள் தான் என்ன பண்ணுறதுன்னா அது முறுக்கு தட்டுறது, அது பாதுஷா பிடிக்கிறது, அது லட்டு பிடிக்கிறது, எல்லா கைங்கரியும் அதானே பண்ணுறது. ஆனால் பீஷ்ம மகாராஜனுக்கே 5 பிள்ளை இருந்தால் அவர் பெருமை நினைக்கலையா, ஒரே ஒரு ருக்கு இருந்தாலும் சந்தோஷம். அதனால் செல்வ சிறுநீர்கள், செல்விகள். பிருந்தாவனத்திலேயே கேட்க வேண்டாம், ஒவ்வொரு ஆற்றுலையும் 7-8 கோபி குட்டிகள், எல்லாம் சின்ன குழந்தைகள். கண்ணனுக்கே 6 வயசு. வயக்கிரமத்தை நிர்ணயம் பண்ணிட்டு வரா பாகவதத்தில் சுக்கர் ஆங்காங்கே. கோவர்தரணியில் வரும்பொழுது கண்ணனுக்கு 7 வயசு. கோ சப்தஹாயனோ பாலஹா கோ மகாத்ரி விதாரணம் என்றெல்லாம் சொல்ல போகிறார். அப்போ அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கலாம். 7 வயசுன்னு வச்சுக்கலாம், இல்லை 6, 6.25, 6.5 வயசு அப்படி கண்ணனுக்கு வச்சு. கண்ணனுக்கே 6 வயசுன்னு சொன்னால் இந்த கோபி குட்டிகளுக்கெல்லாம் 4-5 வயசு தான் இருக்கணும். சின்ன குழந்தைகள் இல்லையா. அவிபக்தமாக குடும்பம் இருக்கும் பொழுதே அந்த குடும்பத்தில் நிறைய குழந்தைகள்லாம் இருக்கும். அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு எல்லாருக்கும் குழந்தைகள்லாம் இருக்கும். எல்லாம் சேர்ந்து தான் விளையாடும். அந்த குழந்தைகள் விளையாடும் பொழுது குழந்தைகளுக்கு இருதயத்தை கல்மஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்போ இந்த கிராமங்கள்ல எல்லாம் அவிபக்த குடும்பமாக வாழும் பொழுது, ஒரே கிராமத்தில் வாழும் பொழுது தெருவூராக இருக்கக்கூடிய எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிலாம் அக்ரஹாரத்தில் வாழ்ந்த காலம் இல்லையா. இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போச்சு. அந்த காலத்தில் கிருஷ்ணா இருக்கிற காலத்தில் எல்லாம் அப்படி அத்தனை ஜனங்களும் அவரவர்கள் குழந்தைய விளையாட விடுவாங்க. என்னத்துக்கிட்டி அவனோட பேசுகிறேன், என்னத்துக்கிட்டி நீ என்னத்துக்கிட்ட அவ கூட பேசுகிற, மூக்கு இருந்துன உனக்கு அப்படிதான் சொல்ல மாட்டா. அந்த கதையெல்லாம் பாகவதத்தை கிடையாது, பாகவதத்தை கிடையாது. அந்த கதையெல்லாம் எல்லாம் சேர்ந்து விளையாடுமா. இப்படி விளையாட்டாவே இந்த கோபிக்குட்டிகள்லாம் கண்ணன் மேலே அப்படி ஒரு அலாதியான பிரியம் வந்துடுது. ஆனால் இந்த கோபிக்குட்டிகள்லாம் ஒன்றும் அவன்கிட்ட காட்டாது. அவனும் அப்படி ஒரு பிரேமம் வச்சுருப்பானா வெளில காட்டிக்க மாட்டான். அடிக்கடி விளையாடுவான். எல்லோரோடையும் விளையாடி கொண்டு இருப்பான் இந்த கண்ணன். விதவிதமாக விளையாடும். கோபிக்குட்டி இப்படி பையன்டே இருந்தாலும் 2 கோபிக்குட்டி போகும்பொழுது அவள் பின்னல் நைஸாக பின்னாடி பின்னி விட்டுரும். பின்னாடி போய் போய் ராதே கிருஷ்ணாம்பா அவள் பயந்து இப்படி ஒரு சோடுவா அப்படி ஒரு சோடு டபால்னு பின்னல் இழுத்து. அது உடனே கண்ணை கசக்கின்னு வந்து அம்மாட்ட வந்து எல்லாம் கோழி மூட்டம், உங்கள் பிள்ளையாண்டா அப்படி பண்ணி விட்டான்னு யமுனா தீரத்தில் உட்காந்து இப்படி வீடு கட்டுவேன். பொன்குட்டிகள்லாம் அழகாக அப்படி வீடு கட்டி மாளிகை மாதிரி கட்டி கோவில் மாதிரி கட்டி எல்லாம் அழகாக பண்ணிட்டு இருக்கும். இப்போ ஜல் ஓடி வந்து பொத்துனா அதில் குதிப்பான். இப்படி குதிச்சு இடிச்சிடுவான். இடித்த உடனே அவனை ஓடி போய் அவனை பிடிச்சி, கிருஷ்ணா ஏன்டா இடித்த, இடிக்கணும் போல இருந்தது இடித்தேன். இப்போ இடிச்சியோ இல்லை மறுபடியும் கட்டி கொடு. எனக்கு கட்ட தெரியாதேடி. பிரம்மாண்டத்தையே கட்டினவனுக்கு ஒரு மண்ணில் வீடு கட்ட தெரியாது. ஜெகத் திருஷ்டி பண்ணவனுக்கு அவனுக்கு தெரியாதா வீடு கட்ட, அவனுக்கு மண்ணில் வீடு கட்ட தெரியாது. இதுகளும் சும்மா இருக்காது, அவன்கிட்டயே போகும். அவன் வம்பிழுக்கிறான்னு இருந்து அப்போ சாம இருக்க வேண்டியதானே, அவனை விட்டு தள்ளி போக வேண்டியதானே. இதுகளாலையும் சும்மா இருக்க முடியாது. புஷ்பம் பறிச்சுன்னு வாம்பா ஒரு கோபி. உடனே கண்ணன் ஆசையாக போய் புஷ்பம் பறிச்சுன்னு வரும். சம்பகா உடனே தன் தலையை காட்டி கிருஷ்ணா எனக்கு வச்சு விடும்போ. பக்கத்தில் தான் துங்க வித்யா இருக்கும். சம்பகாவுக்கு வைக்கிற மாதிரியே வைக்க வந்து படாது துங்க வித்யாவுக்கு வச்சுருவோம். இப்படி வச்சதும் வெகு தூரம் அந்த சம்பகா அப்படி தலையை ஆட்டின்னு போகும். இப்படி ஆட்டின்னு போகும். அப்படி ஏன்னா கண்ணம் பூ வச்சுருக்காங்க நினச்சிட்டு இருக்கு, இவன் தான் வைக்கலையே. இப்படி ஆட்டின்னு அண்டை போனதும் கொஞ்சம் தூரம் பார்த்தா என்ன தலையில வெயிட்டாவே இல்லையே. இப்படி தொட்டு பார்த்தா பூ இருக்காது. பார்த்தா அந்த துங்க வித்யா இவன் முன்னாடி வந்து உடனே இவனுக்கு அழுக வரும். உடனே சம்பு ஏண்டி அழற சம்புவோ அப்படி இவன் உடனே அவளை சமாதானப்படுத்துறேன்னு என்ன கிளப்பி விடுவார். இன்னொரு கோபி அங்கிருந்து பட்டு பாவாடையெல்லாம் வெள்ளைன்னு நல்ல குருவாயூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கா. நல்ல பட்டு
அந்த பட்டு பாவாடாளுக்கு பிறந்த நாளாம். பட்டு பாவாடை இப்படி வச்சுருந்ததும், கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த பாவாடை எப்படி இருக்கு பாடுறா என் கண்ணா, நன்னா இருக்கு இல்லையா, சரஸ்வதி மாதிரி இருக்கேன் நானா, ரொம்ப அழகா இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா காட்டு கிட்ட காட்டு கிட்ட காட்டு, கண் நிறைய வைகிட்டு இருப்பான் இல்லையா அந்த கண்ணன். படாது அவன் பாவாடை எடுத்து கண்ணில் அப்படியே தொடச்சி அப்படியே விட்டு விடுவோம். பார்த்தா அதோட கருப்பா விடும் அந்த இடம். அவன் உடனே அழுவோம். இன்னொரு கோப்பை நிறைய வளையல் போட்டுட்டு இருப்போம். அவள்கிட்டேருந்து வளையல்லாம் உன் வளையல்லாம் கொடு, அம்மா யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காடா கண்ணா, தங்க வளையா இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது, யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காடா கண்ணா. நான் தான் விளையாட்டுக்கு தாண்டி கேட்குறேன். ஏன் என்ன விளையாடு? நான் தான் செட்டியாராம், வளையல் செட்டியாராம், நீ தான் வளையல் வாங்குற மாமியா, இந்த குச்சியில் மாட்டு அப்படின்னு தான் அது நம்பிடுச்சு பாவம். இவன் எல்லா வளையலும் இந்த கையில் ஒரு 10 பவுன் இந்த கையில் ஒரு 10 பவுன் போட்டிருந்து எல்லாத்தையும் அவுத்து அந்த குச்சியில் மாட்டினதும் இவன் வளையல் செட்டியார் இப்படி தோளில் வச்சுன்னு வளையல் வாங்கலையோ வளையல், வளையல் வாங்கலையோ வளையல் அப்படி ஒரு தடவை. இவன் உடனே எங்கேருந்து வாசல், செட்டியாரே செட்டியாரே இங்கே வாங்க இங்கே வாங்க. வலை என்ன விலை? வலை ஒரு விலை 10 ரூபா தான். நல்ல விலையா? சூடான விலை, இப்போ தான் சுட சுட அக்னியில் போட்டு பொறிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன், எனக்கு தாங்கோ அப்படின்னு உடனே தான். என்ன வெறுமனை தரேன், நீங்கள் போட்டு விடுங்க. உடனே அது வெக்கப்படுறாரு செட்டியார். ஏன்னா அது நான்லாம் போடக்கூடாது கோபி, நான் போடக்கூடாது. இப்போ நீ யார் போடணும்? அந்தந்த மாமிக்கு அந்தந்த மாமா தான் போடணும். இல்லை இல்லை நீ போட்டு விடு, நீ தானே எனக்கு மாமான்னு அது சொல்லாமல் சொல்கிறது. உடனே கண்ணை ஆசையாக போடுவோம். ஒரு தடவை 2 தடவை இப்படி விளையாடினான். 3ஆவது தடவை நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வரேன்னு அந்த கிராம வாசல் வரைக்கும் போனான். இதுவும் உட்காந்து வருவணும் 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 வருவணும், செட்டியாரை காணும் செட்டியாரை காணும் செட்டியாரை காணும், செட்டியார் போயே போயிட்டா. பார்த்தா மறுநாள் பார்த்தா எழுத்தாத்து லட்சுமி போட்டுன்னு வரா எல்லா வலையிலையும். அவன் உடனே அழறா. எல்லாம் கண்ணன் தான் பண்றான்னு நினைச்சுக்காதீங்க, இந்த மாதிரி விஷமா அது சும்மா இருக்காது. கண்ணனை பார்த்து என்னன்னா, சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதேங்கிறா நாச்சியார். சிறுபேர் அழைத்தனம்னு சிறுபேரா, எது சிறுபேர்? கண்ணன் போகும்பொழுது இதெல்லாம் சும்மா இல்லாம அங்க பாரு எங்க பாரு யார் போறா பாரு, யார் போறா யார் போறா, நாராயணம் போராண்டி, வாசுதேவன் போராண்டி, பரபிரம்மே போறதுடி அப்படி பாடலாம் வாழலாம். கண்ணனுக்கு அப்படி சொன்னா அழுக வந்துடும். ஊன அழுவனா கண்ணா. அம்மாட்ட போய் சொல்லுவாடா கண்ணா, அம்மா என்னடா கிருஷ்ணா இந்த பொன்குட்டியெல்லாம் என்ன பொம்பு இழுக்கிறதுமா, என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில என்ன கூப்பிடுறதுமா. என்னடா கிருஷ்ணா நீ பொன்குட்டி மாதிரி நீ அழற, ஆண்குட்டி சிங்க மாதிரி இருக்க வேண்டாமாடா. அவ பரிகாசம் பண்ணான்னு அழகு, என்ன கெட்ட வார்த்தையில கூப்பிடுறாம, என்ன கூப்பிட்டா என்ன என்ன அந்த வார்த்தையை நான் எப்படிமா சொல்லுவேன்? திருவட்டாட்சத்தை சொல்ல மாட்டானா கண்ணா, நான் எப்படிமா சொல்லுவேன் அந்த வார்த்தைய? என்ன வார்த்தைடா? என்ன நான் என்ன நானாயனா சொல்லிட்டாமா. ஏண்டி ஜவாடி ஏண்டி என் பிள்ளை சும்மா கெட்ட வார்த்தை நாராயணான்னு கூப்பிடுறேன்? நாராயணன் இல்லடி, அவன் 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 கோபாலன், அவன் நந்தகிஷோர், அவன் பிரஜகிஷோர், கண்ணையா கண்ணுவா. அவன் அவனை போய் எனக்கு நாராயண வாசுதேவங்கிற. நாராயண வாசுதேவன் திருநாமங்கள்லாம் சிறு பேரா போயிடுவான். அது பெரிய பேர் இல்லை, சிறுபேர் அடைத்தனமும் சீரி அருளாது என்று நாச்சியார் பாடுறான்னு குருநாதால் சொல்லுவார். அதுவே எல்லாம் வம்பிழுக்க இப்படி பரஸ்பரம் வம்பிழுத்துட்டா கூட அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரேம அபரிமிதமான பிரேமம், அத்தனை பேருக்கும் கண்ணனிடத்துல இப்படி சுவாபாவிகமான ஒரு பிரேமை. இந்த பிரேமைங்கிறது சுத்தமான பிரேம மட்டும் எவ்வளோ பகவான் கிடைப்பனா? நாம் ஏதாவது சாதனைகளை செய்யணும் இல்லையா? சும்மா தூங்கி 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 உட்காந்துனா பகவான் கிடைப்படும். நாம் பகவானுக்காக அழ வேண்டாமா? பகவானுக்காக தொழ வேண்டாமா? அதில் செய்தாலெல்லாம் பகவான் கிடைப்பான். இந்த குழந்தைகளுக்கு பகவான்கிட்ட பிரேமை, ஆனால் இந்த குழந்தைகளுக்கு சாதனைகள் என்ன செய்யறதுன்னு தெரியாததுனால இப்படி விளையாடி கொண்டு இருக்கு. இதெல்லாம் அங்கே ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். அதான் சாண்டில்யர்னு மகரிஷி. அவர் யாருன்னு கேட்டால் இந்த கோபர்களுக்கு ஆத்து வாத்தியாரம். அவர் உட்காந்துருக்காரு. இந்த கோபி குட்டிகள்லாம் இப்படி பரஸ்பரம் ஒரு நாள் எப்படினே இந்த கண்ணனை நம்ம அடையிறது, நமக்கே அவன் எப்படி மனாலனா வருவான் இப்படிலாம் அது காதை கடிச்சு ஏதோ கசமுசா பேசிக்கிறது. இது உடனே இவர் உங்களுக்கெல்லாம் பகவான் கிடைக்க மாட்டான் அப்படின்னது உடனே அதுகளுக்கெல்லாம் ஒரே வருத்தம். தாத்தா தாத்தா ஏன் தாத்தா அப்படி சொல்றேன்? பின்ன என்ன, காலமே 4 மணிக்கு எழுந்துக்க வேண்டாமா? எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணி பகவானுக்காக திருப்பாவையெல்லாம் சாதிச்சாலோ பகவான் கிடைப்பான். 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காளே நீங்கள்லாம், பகவான் உங்களுக்கு அப்படின்னு தான் கிடைப்பணும் அப்படின்னது. நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம். சொன்னால் செய்வேளா? செய்வோம் தாத்தா, அப்படியே செய்வோம். நீங்கள் காலமே 4 மணிக்கு எழுந்து யமுனையில் ஸ்நானம் பண்ணி
நோன்பு பாவை நோன்புங்கிறத இருந்து பகவானுக்காக நீங்கள் 30 நாள் தவறாமல் மார்கழியில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி என்று சொல்லி குள்ள குளிர குறைந்து நீங்கள் நீராடினீர்கள் என்று சொன்னால் பகவான் உங்களுக்கு பிரசன்னமாகவான். எந்த விரதங்களுக்கு எந்த நியமங்களுக்கு பகவான் கிடைக்க மாட்டான் என்று சொன்னாலும் அந்த விரத நியமங்களை பகவானுக்காக நாம் சமர்ப்பணம் பண்ணி பகவானுக்காக நாம் செய்தோம் என்று சொன்னால் பகவான் ஏன் பிரசன்னமாக மாட்டான்? அப்போது பகவான் பிரசன்னமாகத்தானே ஆவான். இப்படி சொன்னதும் உடனே அந்த குழந்தைகளுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். தாத்தாவே வழி சொல்லிட்டாளே. உடனே அந்த குழந்தைகள்லாம் உடனே நந்தபாபா தானே ஊர் தலைவன், அவர்கிட்ட சொல்லாமல் 4 மணிக்கு குழந்தைகள்லாம் தனியாக போக முடியுமா? அவர்கிட்ட நம்ம சொல்லணும், ராஜா வள்ளியோ நந்தபாபாட்ட போய் சொல்லுது, நந்தபாபா நாங்கள்லாம் பாவை நோன்பு இருக்க போகிறோம். உடனே அவர் கேட்டார், என்னதுக்குமா பாவை நோன்பு? இதுகள் உண்மையை சொல்லுமா? உண்மையை மறைச்சிருத்து. அதுவா, மாதம் மும்மாறி மழை பெய்யணும், நிறையா ஜலசமிருத்தி வேணும், தனசமிருத்தி வேணும், பால் தயிரெல்லாம் சமிருத்தியாக இருக்கணும். எல்லாம் சமிருத்தியாக தானே இருக்குது. இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம், சமிருத்திக்காக நாங்கள் செய்கிறோம். ஏதாவது மனசில் வச்சுருக்கு கண்ணம் வேணும், உங்கள் புள்ள தான் வேணும் அப்படி கேட்க முடியுமா? உடனே இதுகள்லாம் சந்தோஷப்பட்டார் நந்தபாபா அப்படி சொன்னதும். சந்தோஷப்பட்டு உடனே, அம்மா நீங்கள்லாம் பொன்குட்டிகளாக இருக்கே, உங்களுக்கு துணைக்கு யாராவது வேணுமே, நான் துணைக்கு அனுப்புகிறேன்னா. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. உடனே ஜல்னு ஓடி வந்து, என்னப்பா இந்த குழந்தைகள்லாம் பாவை நோம்பு இருக்க போகிறதாண்டா கண்ணா, நீ சித்த துணைக்கு போயிட்டு வரியா? ஊஹும். ஏன்டா கண்ணா ஊஹும் ஏன் சொல்கிற? இல்லைப்பா அம்மா சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா அம்மா? அம்மா வந்து பொன்குட்டிகளோட பேசினா மூக்கும் காதும் அருந்துருன்னு சொல்லியிருக்காப்பா. உடனே அவர் சொன்னார், இங்கே பாடுறா கிருஷ்ணா, அதெல்லாம் நம்ம ஊர் கதை இல்லைடா, அதெல்லாம் ராமாயணம். மூக்கு இருக்கிற கதை, காது இருக்கிற கதை, இதெல்லாம் ராமாயணத்தில் தானே தவிர பாகவதத்துலலாம் கிடையாதுடா கிருஷ்ணா. மேலே மூக்கு அறுத்தா நான் அப்பா சொன்னேன், அப்பா சொன்னேன் நீ போ, எனக்கு வேணா மூக்கு அறுத்துக்கிட்ட, நீ போயிட்டு வான்னு. சரி, புதிர்வாக்கிய பரிபாலனை எனக்கு சுபாவம். பூர்வ ஜென்மாவில் நான் அவதாரம் பண்ணும் பொழுது நீங்கள் காட்டுக்கு போனேன், காட்டுக்கு போனேன். இப்போ கோபி எனக்கு துணைக்கு போகிறேன், துணைக்கு நீங்கள் சொல்கிறேன்னா பண்ணுறேன், நானாக ஒன்றும் பண்ணலை, நீங்கள் சொல்கிறது தான் நான் போகிறேன் அப்படி கண்ணன் சொன்னான். இது என்ன ஆச்சரியம் பாருங்கோ. அவர்கள் விரதம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணார்கள், பலன் கையில் கட்டி விடுத்து. அதுதான் கிருஷ்ணன் இருக்கிற கிருப்பையா. பண்ணுன்னு பகவான் நீ பண்ணணும்னு சொல்ல மாட்டான். ஆனால் நம்ம ஆசையாக பண்ணா ஒரு சாதனையை பண்ணி அது சித்த நிலையில் பலிக்க வேண்டியிருக்க, நீ சாதனைக்கு பிரவர்த்திச்ச உடனே அது முதல்ல படிச்சு கொடுத்து. பாகவதத்துக்கு அதான பெருமை. பாகவதம் கேட்டால் கிருஷ்ண ஹிருதயத்துக்கு வருவனும், அப்படி கேட்டால் அப்படி இல்லையா? பின்ன என்ன, பாகவதனை சப்தாகம் நடத்தணுங்கிற எண்ணமே கிருஷ்ணன் வந்ததுனால தான். சத்யா ஹிருத்யவருத்தியதே கிருதிபி சுஷ்ரூஷிபிஹி தத்க்ஷணாத். சத்யான்னு பதம் போட்டார், தத்க்ஷணாத்னு பதம் போட்டார். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சத்யான்னாலும் உடனே, தத்க்ஷணாத்னாலும் அது நொடியே. ரெண்டையும் ஒரே அர்த்தத்தில் எப்படி போடுவானே, சமன்வயமே ஆகாதே. இப்போ அழகான பாவார்த்தம் குருநாதால் சொல்லுவா, நீ படிக்கணும்னு நினச்சா ஹிருதயத்தில் வந்துடுவான், நீ கேட்கணும்னு நினச்சா ஹிருதயத்தில் வந்துடுவான். அவன் வந்ததுனால தான் உன்னால் 2 மணி நேரம் உட்கார முடியாது. அவன் இல்லைன்னா உட்கார முடியுமா? லோகங்கள் இப்படி சின்ன பின்னமாக தெரிகிற இந்த லோகங்களில் காலமே 6 மணியிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் சர்வத்தையும் விட்டுவிடும். சரீர தர்மத்தையும் மறந்து, குடும்பத்தையும் மறந்து, குழந்தைகளையும் மறந்து, பேரங்குட்டிகளையும் மறந்து, சர்வத்தையும் மறந்து ஒரு வாரம் இப்படி உட்காரவாங்க. குருவாயூரப்பனுடைய கிருபை இல்லாமல் இப்படி உட்கார முடியும். நம் சாமர்த்தியம் இல்லையா? ஆனால் நம் சாதனைகளை செய்யணும். எதுக்காக செய்யணும்னா கிருஷ்ண பிரீதிக்காக செய்யணும். கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா நம் பிரீதிக்காக நம் ஹிருதயத்தில் பிரவேசி. அவனுக்கு அது பிரீதிகரமாகத்தான் இருக்கு. இவர்கள் செய்யறதுக்கு முன்னாடியே பலனாக கண்ணன் கிடச்சிட்டான். 30 நாளும் தவறாமல் இந்த குழந்தைகள் ஹேமந்தே பிரதமே மாசீம் நந்தவ்ரஜகுமாரிகா சேரு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயன் யர்ச்சனம் விரதம். அது பிருந்தாவனத்தில் ஹேமந்த் ருத்து நான் கேட்கவா வேணும், குளிர் நடிக்கிவிடும், வடக்கே குளிர் நடிக்கணும். ஹேமந்தே பிரதமே மாசி. இவர்கள் காலமே எழுந்து கொண்டு 4 மணிக்கே எழுந்து கொண்டு குளிர் நடுக்கத்தோடு கூட அம்பாள் பிரத்யட்சமான தெய்வமாக இருப்பதனாலே அம்பாளை உபாசிக்கிறான். கண்ணன் தெய்வம் இல்லையா? கண்ணன் தெய்வம் தானே, கண்ணனிடத்தே போய் கேட்கலாமேனா வெக்கம் அவளுக்கு. கண்ணனையே உபாசிக்கலாமே, அதனால வெக்கம். மேலும் கிருஷ்ண பக்தாளா இருக்கிறவன் அந்நிய தெய்வத்தை உபாசிப்பாளா, தேவதாந்திர உபாசகாலா இருப்பாளா? இப்படி தேவதாந்திரத்தை இவ உபாசிக்கிறாளேனா அழகான பாவார்த்தம் குருநாதர் சொல்லுவார். ஏன் தேவதாந்திர உபாசிச்சாள்னா அந்த அம்பாளால் கிருஷ்ணனை கொடுக்க முடியுமானா நிச்சயம் முடியாது. அனுகிரகம் பண்ணலாம். கிருஷ்ணனை கொண்டு கையில் கொடுக்கணும்னா எந்த தெய்வத்தால முடியும்? கிருஷ்ணனா வந்தால் தான் உண்டே தவிர எந்த தெய்வத்தாலையும் கிருஷ்ணனை வசீகரணம் பண்ணி கொண்டு வந்து தர முடியாது. இப்படி இவர்கள் ஏன் அந்த தெய்வத்தை உபாசிக்கிறாள் என்று சொன்னால்
கிருஷ்ணனுக்கு ரோஷம் வரட்டும் தான்னா. ஏன்னா இவன்கிட்ட போய் கேட்டா இவன் பிகு பண்ணிக்கிறான் இல்லையா, அதனால என்னன்னா சித்தா அந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு உடனே இல்லை இல்லை இங்கே வந்துடும் நீ என்கிட்ட வந்துடும், நானே உனக்கு அதை பண்ணி விடுறேன்னு சொல்லுவான். அதனால இவர்கள் காத்யாயனி மகாமாயே மகாயோகிஞதீஸ்வரி நல்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹா. ஹே காத்யாயனி, ஹே அம்பாளே, காத்யாயனி தேவி நமோஸ்துதே. அருமையான கீர்த்தனம், குருநாதாலோட கீர்த்தனம், கோபிகைகள்லாம் பாடுறான். காத்யாயனி மகாமாயே மகாயோகிஞதீஸ்வரி, கிருஷ்ணனுடைய அவதாரம் பண்ணவள் இல்லையா அவள் தேவி, கிருஷ்ணனுடைய தங்கையாச்சே. தங்க சொன்னா பொதுவாக அண்ணா கேட்பா இல்லையா, அதனால நீ கண்ணன்ட்ட சொல்லு, அந்த கண்ணன் எங்களுக்கு பத்தியாக வரணும். அப்படி பத்தியாக வந்தாதான் தே நமகா, இல்லைன்னா தே நமகா, அப்படி அர்த்தமாங்க. நந்தகோப சுதம் தேவி பதிமே குரு, இப்படி பண்ணேன்னா உனக்கு நமஸ்காரம், இல்லைன்னா உனக்கு நமஸ்காரம் கிடையாது. தே நமகா. இப்படி 30 நாளும் அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகளா நாச்சியார் எழுப்புறா இல்லையா, காலமே இப்படி தூங்குறீங்க, கும்பகர்ணன் தன் தூக்கத்தை உனக்கு கொடுத்தானோ தேவி, அப்படிலாம் நாச்சியார் பாடுறா திருப்பாவே. இப்படி தூங்கி வெளியறிய அப்பா அங்க அழகான பாவார்த்தம் சுவாமி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவார். ஒவ்வொரு பாசுரத்திலையும் இவ எழுப்புறாளே நாச்சியார், அவள்லாம் எதுல தூங்குறான்னா தூக்கத்துல மயங்கி தூங்கலையாம், கிருஷ்ண தியானத்துல மயங்கி கிருஷ்ண தியானத்துல மயங்கியிருக்கார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானாங்க. அது குருநாதர் எடுத்து சொல். இப்படி 30 நாளும் தவறாம அவர்கள் நோன்பு இருந்ததுனால சந்தோஷப்பட்டு அவர்கள் பட்டு பாவாடை எல்லாம் எல்லாரும் ஆத்துல வாங்கி கொடுத்தாலும், போகி பண்டிகை வந்துருச்சு, பொங்கலுக்கு இப்போ புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பா இல்லையா, அதனால பட்டு பாவாடைலாம் வாங்கி கொடுத்துருக்கா. இதுகள் போகி அன்னைக்கே அந்த பாவாடையெல்லாம் போட்டு பார்த்து சைஸ் கரெக்டாக இருக்கா பார்க்கணும் இல்லையா, எல்லாம் போட்டு பார்த்துட்டுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த குழந்தைகளுக்கெல்லாம். அந்த ராத்திரி அப்படியே இருந்தது. மறுநாள் காலமே எழுந்தது, ஒரு பழைய வஸ்திரம் எடுத்து போட்டுக்கணும், ஸ்நானம் பண்ண போகிறோமே தோணணும் இல்லையா அந்த குழந்தைகளுக்கு. அதெல்லாம் சின்ன குழந்தைகள் தானே, அதெல்லாம் தெரியல. காலமே எழுந்து கொண்டு ஸ்நானம் பண்ணணும்னு போச்சு. 29 நாள் கண்ணன் கூடயே வந்தானா. இன்னைக்கு வரலையா, ஏன் வரல, ஏனோ காரணம் கண்ணன் வரல காலமே. அதில் பாவார்த்த குருநாதால் சொல்லுவா, இந்த கோபி குட்டிகள் ஒரு 100-200 கோபி குட்டிகள் இருக்குன்னா எல்லாருக்கும் பறைய தரேன்னு கண்ணன் சொல்லியிருக்கானா. அதுக்கெல்லாம் சொல்லுது, கண்ணா நாங்கள் பாவை நோம்பு இருக்கோமே, எங்களுக்கு என்ன தருவேன், உங்களுக்கு நான் ஒரு பறை தரேன். பறைனா ஒரு காத்தாடி மாதிரி, அந்த பறை தரேன், அனுகிரகம். பறைனா காத்தாடின்னு ஒரு அர்த்தம் உண்டு, அனுகிரகம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது நான் தரேன்னு பகவான் சொல்லியிருந்தான். அதனால காலமே போய் தென்னை மரத்துலலாம் ஏறி தென்னை ஓலையெல்லாம் பறித்து தென்னை குச்சியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு தென்னங்குச்சியை நல்லா நறுக்கி 2 தென்னங்குச்சி மத்தியில் ஒரு அட்டையை வச்சு ஒட்டி, அதில் ஒரு அரக்கை வச்சு அதை ஒட்டி, அதில் ஒரு நூலை வச்சு கட்டி, சேப்பு நூலை வச்சு கட்டி, அதை அப்படி சுற்றினானா டர 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 அப்படின்னு சத்தம் வரும். இது சுமாராக அவன் ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று பண்ணாதான் 1000 கோபி இருந்தால் அது காலமே சுமாராக ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தாதான் அது ஒரு 7-8 மணிக்கு முடியும். ஆனால் கண்ணனை பரவண்ண போயிட்டான் போட்டுருக்கு, அது கண்ணனை காணும். இந்த கோபி குட்டியெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படலை, எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு யமுனையில் துளையமாடணும். ஸ்நானம் பண்ணணுங்கிறது மாட்டு வஸ்திரம் கொண்டு வரலை, இந்த வஸ்திரமும் புது பட்டு பாவாடை, இது ஈரமாயிடுமே. அதனால் இந்த பட்டு பாவாடையை அதை அவுத்து வச்சுட்டு இந்த குழந்தைகள்லாம் அது ஆற்றுல குளிக்கிற மாதிரி எல்லா குழந்தைகளும் குளிக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொன்றும் கண்ணனுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு, கிருஷ்ண லீலையை நினச்சி கொண்டு, சிரிச்சு கொண்டு, விளையாடி கொண்டு, ஜலக்கிரீடை பண்ணி கொண்டு, ஒரு தோழி மேலே அடித்து ஜலக்கிரீடை பண்ணி விளையாடிட்டு இந்த பையன் அப்படியே நைஷா வந்தா. தாசாம் வஸ்திரான்யுபாதாய நீபமாருஹ்ய சத்வரஹா. இந்த கண்ணன் அங்கிருந்து வந்துட்டான். ஓரமாக இவர்கள் வஸ்திரங்கள்லாம் களைஞ்சு போட்டிருக்காளே, அந்த வஸ்திரங்களெல்லாம் எடுத்து தோல்லையும் தலையிலையும் எத்தனை வஸ்திரத்தை எடுத்து எப்படி போட்டுருந்தான்னு தெரியல, எல்லா வஸ்திரத்தையும் எடுத்து நான் கண்ணான். அது ஒரு கதம்ப விருட்சம் இருந்தது, நீபமாருஹ்ய சத்வரஹா. அதில் ஏறி பகவான் ஜல்னு இப்படி உட்காந்து கொண்டான். இப்படி உட்காந்து சித்த சூரியோதயம் ஆனது இந்த குழந்தைகளுக்கு. அப்போ தான் வச்சுச்சோ தன் நேரம் விளையாட்டுட்டோமே யமுனையிலேயே, சூரியோதயம் ஆகிடுத்தே, இன்னைக்கு ஒரு நாள் நோம்பு டயத்துக்கு எல்லாம் பண்ணிவிடணும், தெய்வத்தை நமஸ்கரிக்கணும், தெய்வ பூஜை பண்ணணும். அப்புறம் தெய்வத்துக்கு கொடுக்குற பிரசாதத்துலாம் இவர் சேருவும் ஹவிஷ்யம் குஞ்சானாகனு சொல்கிறார். ஒன்றுமே சாப்பிட மாட்டானா. அப்படி 30 நாள் வரத்தான். சுவாமிக்கு பண்ண நைவேத்தியம் மட்டும் வெண்பொங்கல் நைவேத்தியம். அந்த வெண்பொங்கல் மட்டுமே இந்த குழந்தைகள் சாப்பிடா, அன்னிச்சா ஒன்றும் சாப்பிடாது. ஆனால் நேரமாயிடுத்தேன்னு இந்த குழந்தைகள் கிளம்பி இதை ஒரு குழந்தை வஸ்திரத்தை எடுக்கணும்னு நினச்சி இப்படி கையை நீட்டுறது.
பார்த்தா ஜலத்துல வஸ்திரம் தெரியுது. நம்ம கரையில தானே போட்டோம், இதுல ஜலத்துல தெரியுது. சாயா சௌரேகே கரதல கதானி அம்பராணி ஆச்சகர்ஷக. அது எடுடி, துணியை எடுடி, துணியை எடுடி, எடுக்க முடியலடி ஜல். அதுதான் குழந்தைன்னு சொன்னேன். இது தெரிய, இது பிரதிபிம்பம்னு கூட தெரியல தெரியல அந்த குழந்தைகளுக்கு. சாயா சௌரேகே கரதல கதானி அம்பராணி ஆச்சகர்ஷே. கிருஷ்ணகர் நாமத்தில் சொல்றார் பில்வமங்கலம். அதுல பிரதிபிம்பத்துல கண்ணன் தெரியலாம், ஆனா கண்ணன் இன்னும் முழுசா தெரியல. ஏன்னா யமுனையும் கருப்பா இருக்கு, கண்ணனும் கருப்பா இருக்கான், சூரியனும் வரல. ஆனா வஸ்திரம் எல்லாம் பட்டு வஸ்திரம்னால அது பல பலன்னு தெரியுது. இப்படி ஜலத்துல கையை இப்படி வச்சு இப்படி எடுக்கும் போது இப்படி கையை இப்படி உள்ள விட்டதும் ஜல்லுன்னு சத்தம் கேட்டுதா, ஜலத்துல கொல்லுன்னு மேலேன்னு சத்தம் கேட்கும். யாராவது மேல இருக்கான்னு பார்த்தா எல்லா துணியையும் போட்டுன்னு இவன் உட்காந்துடும். உடனே எல்லா கோபிகளும் பார்த்து, ஏன்டா கிருஷ்ணா வஸ்திரம் வேணும்னு கேட்டா நாங்க தரமாட்டோமா, மோகினி அவதாரத்துல எங்கிட்ட இருந்தாலும் பாவாடையை வாங்கி கட்டிண்டேன், இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கியே. ஷாம சுந்தரா தே தாஸ்யகா கரவாம தவோதிதம் தேகி வாசாம்சி தர்மஜானோ சேத்ராஜ்ஞே ப்ருவாமஹே. ஷாம சுந்தராய தே தாஸ்யஹா. 1000 திருநாமம் பீஷ்மர் வச்சார். ஒரு திருநாமம் இதுக்கு ஈடாலன்னா ஆச்சாரியார் மெனக்கட்டு பாஷ்யம் பண்ணியிருக்கார் 1000 திருநாமத்துக்கு. ஆனா ஷாமசுந்தரங்கிற இந்த திருநாமத்துக்கு ஈடு எதுல இருக்கு? ஹே ஷாமசுந்தரா, ஹே ஷாமசுந்தரா, ஹே ஷாம் சுந்தர், ஹே ஷாமு, ஹே சுந்தர், ஷாமசுந்தரா தே தாஸ்யகா. ஆசையா இருக்கு கண்ணனுக்கு, ரொம்ப ஸ்டைலா இருக்கேன் இந்த திருநாமம். ஷாமசுந்தரான்னு இவன் சொல்லுவோம். நாளைக்கு இன்னொரு குட்டி வரும், அது புவன சுந்தராம்போ. அப்புறம் இன்னொரு பிரேமிக்கான ஒரு குட்டி வரும், அது சுகுமார சுந்தராங்க. கண்ணனுக்கு இந்த திருநாமங்கள் தான் முக்கியமான திருநாமங்களா. ஷியாம சுந்தரா தே தாஸ்யகா. கிருஷ்ணா நான் உங்களுடைய தாசிகள் அல்லவோ, நீ கட்டளையிட்டா நாங்கள் செய்வோமேப்பா. கரவாம தவோதிதம், எதை சொன்னாலும் நாங்கள் செய்வோமே, இந்த ஒரு தடவை நாங்க சொல்றது நீ கேள். தேகி வாசாம்சி தர்மஜா. உனக்கு தர்மம் தெரியாதா? பெண் பிள்ளைகளுடைய இப்படி நீ துகிலை பணித்தருள்வாயே என்று சொல்றாள் ஆச்சியார். இந்த துகிலை நீ கொடுக்க வேண்டாமா? இந்த துணிமணிகளை நீ கொடுக்க வேண்டாமா கிருஷ்ணா? தர்மம் அறிஞ்சவனாச்சே நீ இப்படி செய்யலாமா? தர்மஜானோ சேத்ராஜ்ஞே ப்ருவாமகே. கண்ணனுக்கு சரின்னு பட்டது. துணி அப்படி கொடுக்கலான்னு இப்படி எடுக்க வருது. இப்படி கொடுக்கலன்னா உன்னை ராஜாட்ட மாட்டி விடும். கொடுக்க வந்தவன் மறுபடியும் தோல்ல போட்டு ராஜாட்டையா என்ன மாட்டி விடுவியா? மாட்டி விடு, கூப்பிடு. நீ உங்க அப்பாவை கூப்பிடு, நான் எங்க அப்பாவை கூப்பிடுறேன். நீ அம்மாவை கூப்பிடு, நான் என் அம்மாவை கூப்பிடுறேன். நீ உன் தாத்தாவை கூப்பிடு, நான் என் பாட்டியை கூப்பிடுறேன். நீ உன் மாமாவை கூப்பிடு, நான் என் அத்தி பேரை கூப்பிடுறேன். கூப்பிடு, எல்லாரையும் கட்டுடும். யார் பண்ணது சரின்னு கட்டும். நீங்க பண்ணது சரியா, நாங்க பண்ணது சரியா? பெண்மணிகளா இருந்து கொண்டு இப்படி வஸ்திரம் இல்லாம நதிகளில் ஸ்நானம் பண்ணலாமா? நாங்கள்லாம் புருஷாலா இருந்தாலும் எங்களுக்கு என்ன, இருக்கிற ஒரே வஸ்திரத்தை நாரா 4 பேர் கிழிச்சுப்போம், கௌபீனமா கட்டிடுவோம், ஸ்நானம். நீங்கள் பெண் குழந்தைகள் இல்லையாமா? நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? புண்ணிய நதிகளில் பொதுவாக யாருமே வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது. வேறுமே சொல்றோம். நான் விபசன ஸ்நாயாத் நாப்சு மூத்திரபுரீஷன் புரியாத் ந விபசன ஸ்நாய். புண்ணிய நதிகளில் நாம் புண்ணிய தூஷணம் பண்ணக்கூடாது. பாத்ரூம்லாம் போய் தூஷணம் பண்ணி விடுறா இல்லையா புண்ணிய நதிகளில்? அப்படிலாம் செய்யக்கூடாது. வேதம் சொல்றது. தர்மஜானம் சொன்னாலும் தர்மத்தை சொல்லணுமா இல்லையா? தர்மஜானம் கூப்பிட்டா அப்போ தர்மம் வேணும்னு சொல்லணுமோ இல்லையோ? தர்மம் அறியும் இல்லையோ? கண்ணன் சொல்லித்தரேன். இன்னைக்கு குழந்தைகளா இருக்கையில் சரி, குழந்தைகளுக்கே நல்ல தர்ம சம்ஸ்காரங்கள் வரலை. நான் பெரிய விழா போனா எப்படி வரும்? நாளைக்கு பெரிய விழா போனா எப்படி வரும்? ஸ்ரீகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? நீங்கள் இப்படி செய்யலாமாம்மா? சரி கிருஷ்ணா, தெரியாம பண்ணிட்டோம் நாங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? பிராயசித்த காண்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிராயசித்த காண்டத்துல 130வது பக்கத்துல 30வது ஸ்லோகத்துல யாக்ஞவல்க்ய மகரிஷி என்ன சொல்லியிருக்கார்? அப்படிலாம் கண்ணன் சொல்ல மாட்டான். பிராயசித்த காண்டம்னா என்னன்னே தெரியாது கண்ணனுக்கு. காவி கஷ்டித் கரதலயோகோ அஞ்சலிம் யாச்சமான காமி கஷ்டித் கரதலயோ. இந்த பகவான் அவர்களுக்கு பிராயசித்தம் என்னவோ என்று கேட்டதும், அம்மா நீங்கள் எல்லாம் கைகூப்பி எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணுங்க. அஞ்சலி பண்ணுங்க. இந்த கோபிகளுக்கெல்லாம் என்ன கொழுப்பு? யாருக்கு? உனக்கா? ஐயே இதை பாருடி, இந்த கண்ணனுக்கு நம்மளாம் நமஸ்காரம் பண்ணணும்னா
இவன் என்ன பெரிய உமாச்சியா? ஏன்னா அண்ணா நீ என்ன உமாச்சியா? உமாச்சிக்கு தானே நமஸ்காரம். தயவு பண்ணி கேட்குறேன்டி, எனக்கு ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோடி. கெஞ்சர்தான். காமி கஷ்டித்து கரதலையோ அஞ்சலிம் யாச்சமானகா. அஞ்சலிம் யாச்சமானகா. பாகவதத்திலேயே சுகர் அதுதான் சொல்றார். சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகரன் கோபால விஷயத்தில அதையே சொல்றார். அஞ்சலிம் யாச்சமானகா, எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணிடுவாண்டி, எனக்கு பண்ணிடுவோல, எனக்கு பண்ணுறது உங்களுக்கு என்ன வலிக்கிறது? எப்பயுமே பொதுவாக எல்லாருக்கும் பெரிய யாராலையும் முடியாத ஒரு பிராயச்சித்தம் சொன்னாதான் பொதுவாக பா பெரிய இதுதான் அப்படின்னு நினைப்பா. நீ சுலபமாக ஒன்றும் பண்ண வேண்டாம், வெறும் பாகவதம் கேளுன்னா அவளுக்கு அலட்சியம் வந்துடும். நீ அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு ஹம்பக்கா அப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொன்னா தான் அவளுக்கு எல்லாம் பண்ண திருப்தி இருக்குமே தவிர 2 திராட்சை போடும் சப்தாகம் பண்ணிடலாம் சொன்னால் சொன்னவரையும் மதிக்க மாட்டா, அது பாகவதத்தையும் மதிக்க மாட்டேன். லோகம் அப்படித்தானே, எதிரையும் ஹம்பக்கு தானே லோகம் மோகிக்கும். ஆனால் இங்கே கோபிகளோட என்னன்னா கிருஷ்ணன் அப்படி கெஞ்சி கேட்டதுனால அவர்கள் உடனே போனா போது உனக்கு அஞ்சலி பண்றான், போனா போறது கிருஷ்ணா உனக்கு அஞ்சலி பண்றோம். இப்படி அஞ்சலி பண்ணதும் உடனே எல்லா வஸ்திரங்களையும் கண்ணன் கொடுத்தா. எல்லா வஸ்திரங்களையும் அந்த குழந்தைகள் தரிச்சு கொண்டது. கண்ணன் உடனே அங்கே போய் உட்கார்ந்து கொண்டான். உடனே ஏய் தயிர் செட்டி இங்கே வாடா. தயிர் செட்டி அங்கேருந்து ஒரு மூட்டையை தூக்கின்னு வரான். அந்த மூட்டையை தூக்கின வந்து இப்படி வச்சான். கிருஷ்ணா கிருஷ்ணா நீ எங்கே கிளம்பிட்ட? எங்களுக்கு தான் பல கொடுக்குறேன் நீ முதல் நாளே சொன்னீங்க, எங்கே போகிற? சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் ஸ்ரம்மே துண்ணும் குளத்தில் பிறந்தேணி குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாமாட்சைவம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய். கிருஷ்ணா ஏ கோபாலா, எங்களை அனுகிரகம் பண்ணாமல் நீ செல்ல முடியாது. உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தானே உட்காந்துருக்கேன், என்ன பண்ண போகிறேன்? தயிர் சட்டி கொண்டு வந்து வச்சான் அந்த மூட்டையை. உடனே அந்த மூட்டையை விரிச்ச உடனே எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் பண்ணுறானது இவன் என்ன அனுகிரகம் பண்ண போகிறான்னு தெரியாமல் மேலே கொடுக்காது படி சித்தா அந்த போகமாடி காலு போய் குடிச்சிட்டு மடியாக உட்காந்துருக்கேன். என் மேலே வந்து படுறேன் அந்த போ வரிசையாவா இங்கே பார் ரங்கதேவி துங்க வித்யா பின்னாடி தானே இருந்த, அவளையும் தள்ளி விட்ட, நீ பின்னாடி போ வரிசையாவா. முதல்ல ராதா, அப்புறம் விசாகா, அப்புறம் லலிதா, அப்புறம் துங்க வித்யா, அப்புறம் ரங்கதேவி, அப்புறம் இந்துலேகா, அப்புறம் சித்ரா, யாரெல்லாம் உண்டோ எல்லா தோழிகளும் அப்படியே வாங்கோ. அப்புறம் பின்னாடி வா காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி, பார்வதி, கல்யாணி எல்லாம் பின்னாடி வா. எல்லாம் வரிசையா பேர் சொல்லுவேனா, அந்த பறையில பேரும் எழுதியிருக்குமா, பேர் அவளுக்கு போகணும் மொழியோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். கலர் மாறினாலோ சைஸ் மாறினாலோ தொலைஞ்சான் கண்ணம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் கண்ணன் கொடுத்தான். பறையெல்லாம் எல்லாம் வாசிங்க வந்து பறை டர்ன்னு எல்லாம் சுத்துறது. ஆனால் இந்த பறைக்கு அதுகள்லாம் ஆசைப்பட்டது. அவர்கள் ஆசைப்பட்டது என்ன? எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு. என்ன கிருஷ்ணா இப்படி எங்களுக்கு இந்த பறையை கொடுத்து எங்களுக்கு ஏமாத்துறீங்க? இதுக்காக நாங்கள் இதுக்காக ஆசைப்பட்டோம். நாங்கள் கேட்டது என்னன்னா, ஜென்ம ஆனாலும் ஜென்மனி தவதாஸ்யம் ஜனார்தனா தேயி யசஸ்யம் ஜலதி சம்பவாத்யபிவாஞ்சம் ஜகதீஷா தேஹி மே வினாலஸ்யம் ஏஹி முதந்தேஹி கோபாலா. கோதா பிரபந்தம் குருநாதாருடைய கீர்த்தனை. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும்னு நாச்சியார் பாடுறதுனால ஜென்மனி தவதாஸ்யம். தாஸ்யம் உன் கைங்கறி எங்களுக்கு வேண்டாமா? ஜனார்தனா தேஹி யசஸ்யம். பிரம்மாதி தேவர்களும் உன்னுடைய கைங்கரியத்தை விரும்புவாளே.
பிரார்த்தனைன்னு ஒன்று இருந்தால் ஒன்று இடத்துல நாங்கள் என்ன பிரார்த்தனை செய்ய போகிறோம் குருவாயிருப்பா? ஸ்மாரய வாரய காமம் அந்நிய விஷயே, மற்ற காமங்கள் மாற்று. ஒன் திருவடியை தவிர வேறு எந்த ஆசைகளும் எங்கள் ஹிருதயத்தில் ஏற்படவே கூடாது, சொப்பனத்தில் கூட ஏற்படக்கூடாது. ஆசைன்னு ஒன்று உண்டு. ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமினும் சித்தன் சொன்னார். அவருக்கு கிருஷ்ண திருவடியினுடைய சௌக்கியம் தெரியாதுன்னு சொல்லிட்டார் போல். கிருஷ்ண திருவடி சௌக்கியம் எப்படி இருக்கான்? அது என்னன்னா நமக்கு சுத்தமான ஒரு ஞானத்தை கொடுத்துடும், சுத்தமான கர்ம வாசனைகள் நீக்கி நம் ஹிருதயத்தை பவித்திரமாக ஆக்கிடும், சுத்தமாக ஆக்கிடும். அப்படி கண்ணனுடைய திருவடி ஆச்சே. அதனால வாரய காமம் அந்நிய விஷயே ஸ்மாரய அஸ்மத் புத்திம் த்வத்விஷயே, எங்களுடைய புத்தியில் எப்பொழுதும் உன் நினைவே இருக்கணும். வந்தாலும் போனாலும் படுத்தாலும் உன் நினைவே இருக்கணும் கிருஷ்ணா. சாரய பிரேமிக்க ஜனம் கை கரியே ஸ்மாரய தவணாம சரம சமயே, பிராணம் போகிற சமயத்தில் கிருஷ்ணா உன் திருடாம எங்கள் வாயில் வர வேண்டாமா? வாயில் சொல்ல முடியாதே, வாய் இழுத்துடு வேணாம். ஸ்மாரய தவணாம சரம சமயே, ஸ்மரிக்கும்படி செய்திடும். வாயில் வரதோ இல்லையோ, சரீர தர்மம்னு ஒன்று உண்டு. வாய் இழுத்து விழுதுனா கிருஷ்ணான்னு வாயில் வராது, நாக்கு பரலாது. பரலாது போனாலும் கோபாலா ஸ்மரணம் வரணுமே. நீ நீலமேக சாமலனா பீதாம்பர தாரியாய் சதுர்புஜனாய் சங்கச்சக்கர கதா தாரியாய் வைஜெயந்தி மாலாதரனாய் மந்தஸ்மித முகாம் போஜனாய் சில சில மயில் பீலி பிரகாசிக்க கண்களில் கட்டாட்சம் வருஷிக்க அழகா என் முன்னாடி குருவாயிரப்பனா அங்கே பிராணம் போகிற சமயத்தில் என் புத்தியில் நீ தோணிடும். அது உன் கிருபை இல்லைன்னா என் சாமர்த்தியத்தினால நிச்சயம் முடியாது கிருஷ்ணா. ஸ்மாரய தவணாம சரம சமயே சாரய பிரேமிக ஜனங்கைங்கரி, எங்கெல்லாம் சாதுக்கள் இருக்காரோ, எங்கள் ஆச்சாரியன் எங்கே இருக்காரோ, எங்கள் ஆச்சாரியன் கைங்கரி எங்களுக்கு கிடச்சுட்டே இருக்கணும். அதுதான் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உமக்கே நாம் செய்வோம். நாங்கள் பிறக்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமாக சொல்கிறாரு, எங்களுக்கு அடுத்த ஜென்மா உண்டோ இல்லையோ தெரியாது. ஒரு கால் அடுத்த ஜென்மா உண்டுங்கிற உண்டுன்னா நீ வைகுண்டத்தில் சும்மா இருக்கக்கூடாது, நீயும் வரணும். முந்தன்னோடு எற்றைக்கும் ஏழு பிறவைக்கும் முந்தன்னோடு. இந்த தடவை நீ எங்களை விட்டுட்டு போயிடலாம், அடுத்த தடவை பிடிச்சிருவோம் நாங்கள். உன்னால் தப்பிக்கவே முடியாது, எங்களிடத்துலேருந்து எங்கேயும் உன்னால் செல்ல முடியாது. அல்ல இவர்கள் சொல்கிறார்கள், உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உன்னோடையே நாங்கள் பிறப்போம், உனக்கே நாங்கள் கைங்கறி செய்வோம். எல்லாருக்கும் ஏவகாரணம் போட்டா இல்லையா, உமக்கே நாம் ஆட்சேபம். உமக்கே ஏவகாரம்னா உன்னை தவிர சொப்பனத்தில் கூட அந்நியதா யாரையும் நாங்கள் ஆசிரியிக்க மாட்டோம். யாரிடத்துலையும் எங்களுக்கு தேசம் கிடையாது, எல்லோரிடத்துலையும் மரியாதை உண்டு. ஆனால் நாங்கள்லாம் பதிவிரதைகள் இல்லையா. சுத்தமான பதிவிரதை என்ன செய்வோம்? தன் பர்த்தாவை தவிர யாரையும் சொப்பனத்தை கூட நினச்சி பார்க்க மாட்டா இல்லையா. தனக்கு சௌக்கியமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் பர்த்தா அப்படித்தானே இருப்போம். அதை போல நாங்கள்லாம் இருப்போம். உமக்கே நாம் ஆட்சேபம் கிருஷ்ணா, மற்றையினம் காமங்கள் மாற்று என்று அவர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டதும் கண்ணன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணா, அம்மா உங்களுக்கு ஹிருதயத்தில் ஏதம்மா காமம்? உங்களை ஸ்மரிச்சாலே, கோபின்னு சொன்னாலே, பிருந்தாவனத்தில் கால் எடுத்து வச்சாலோ, பிருந்தாவனம் அப்படின்னு வாயில் திருநாமம் வந்தாலோ அவர்கள் ஹிருதயத்திலே காமம் ஏற்படாதே. உங்களுக்கு எப்படி காமம் ஏற்படும்? உங்களுக்கு காமம்னு ஒன்று உண்டுன்னு சொன்னால் அது கிருஷ்ண காமமாக இருக்குமே தவிர அந்நிய காமமாக லோக விஷயமான காமம் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. இல்லை மயமா ரம்சிதக்ஷபாக பர்ஜிதா கொதிதா தானாக பிராயோ பீதாய் நேஷதே அப்படின்னு பகவான் சொல். ஒரு விதை இருக்குன்னு சொன்னால் அந்த விதை நெருப்பில் எரிஞ்சு படுத்தினாலோ, அந்த விதை நொறுங்கி படுத்தினாலோ, அதை புதைச்சா அதுலேருந்து விருட்சம் வருமோ? அதுபோல் என்னென்னா உங்கள் ஹிருதயத்தில் காமங்கிறதே கிடையாது. காமம் இருக்கிறவாளுக்கு கண்ணன் கிடைப்பணும். ஹிருதய எஸ்ய காமோஸ்தி தஸ்ய தூரதரோஹரிஹிம்பா குருநாதன். யார் ஹிருதயத்தில் காமம்னு ஒன்று இருக்கோ அவா கிட்ட குருவாயூரப்பன் வர நடுங்குவனா. ஐயோ இவ ரொம்ப கெட்டவாளாக இருக்காளே, இவ மனசு ரொம்ப அழுக்கா இருக்கே, நாட்டம் பிடிச்ச மனசா இருக்கே அப்படின்னு குருவாயூரப்பன் உள்ள வரத்துக்கே அழுவனா. பிரசவமாக அவனை உள்ள தூக்கி வச்சா பயந்து விடும். குழந்தை இல்லையா கண்ணா, பயந்து விடுவேன் நான் கண்ணா. இல்லை ஹிருதய எஸ்ய காமோஸ்தி தஸ்ய தூரதரோஹரிஹி அப்படி சாஸ்திரம் சொல்றது. அதனால் இவர்களுக்கு காமங்கிறதே ஹிருதயத்தில் ஏற்படாததுனாலே லோக விஷயமான ஆசை தான் சொல்கிறேன். காமம்னா அந்நியதா எடுத்துக்க வேண்டாம். புடவை வேணுங்கிற ஆசை, நகை வேணுங்கிற ஆசை,
ஒரு இலையாட சாப்பிடணுங்கிற ஆசை கூட இருக்கக்கூடாது. ஆசைக்கு ஒன்று சாப்பிடலாமே தவிர இன்னொன்று வேணுமா கேட்டால் வேண்டாம்னு சொல்லிட்டோம். இல்ல இன்னொன்று ஏன் சாப்பிடலாம், குருவாயூரப்பன் சொல்றான் சாப்பிட்றேன்னு. எதுவும் குருவாயூரப்பன் பிரசாதமா இருந்தா எவ்வளவு வேணா சாப்பிடு. எது குருவாயூரப்பனுக்கு பிடிக்கணும்னா செய்யலாம். எதுலேயும் குருவாயூரப்பனுடைய சம்பந்தம் இருக்கணும். அப்படி சம்பந்தம் இல்லாமல் நாம் எது வேணாலும் அது நமக்கு போகத்தை தான் கொடுக்குமே தவிர சாம்சாரிக துக்கத்தை தான் கொடுக்குமே தவிர பரமானந்தத்தை நமக்கு கொடுக்காது. அதனால தான் சொன்னார் மயமா ரம்சதக்ஷபாக, உங்கள் ஹிருதயத்திலேயே அது கிடையாது. கோபிகைகள் அலங்காரம் பண்ணிக்கிறதோ, கோபிகைகள் வெண்ணெய் கிடைக்கிறதோ, கோபிகைகள் சாப்பிட்றதோ எதுவுமே கிருஷ்ணனுக்காகத்தான். சாப்பிட்றது எப்படி கிருஷ்ணனுக்காக ஆகும்? பஜனையில விடிய விடிய குதிக்கணும்னா நல்லா உப்புமா சாப்பிட்டா தான் பஜனையில குதிக்கணும். நீ ஏகாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம் நிர்ஜல உபவாசம்னு இருந்துட்டேன்னா ராத்திரி விடிய விடிய யாரு கத்தி நாம சங்கீர்த்தனம் பண்றது? அப்ப ஏகாதசி அன்னைக்கு இந்த பாகவதாள்லாம் ஒரு வேளைக்கு 2 வேளை நல்லா உப்புமா இட்லி உப்புமாவா சாப்பிட்றாங்க. நல்லா அரிசி உப்புமாவா சாப்பிட்றாலே நினைக்க விடாது. ஏன்னா மற்ற உபவாசம் பண்றவா உபவாசத்துக்கு பிராதானியம் கொடுத்து பஜனையை விட்டுடுவா. ஏகாதசி அன்னைக்கு முக்கியம் பஜனை தானே தவிர உபவாசம் இல்லை. அப்போ ஏகாதசி அன்னைக்கும் குருவாயூரப்பன் படி இழக்கிறானே பக்தர்களுக்கு. ஏகாதசி அன்னைக்கு வந்தாலும் பாயசம் கிடைக்கிறது, ஏகாதசிக்கு வந்தாலும் நெய்யொப்பம் கிடைக்கிறது, என்னைக்கு போனாலும் எல்லாம் கிடைக்கிறது. இந்த 10 நாள்ல ஏகாதசி வராதா உற்சவத்துல? அப்படி ஏகாதசி வந்தாலும் அந்த 10 நாள் அத்தனை பேருக்கு படி இழக்கிறானே. ஏன் எல்லாரும் சுத்தோபவாசம் இருன்னு சொன்னதும் அவன் தானேன்னா, யாரு பஜனை பண்ணலையோ அவளுக்கு சுத்தோபவாசம், யாரு பஜனை பண்றாளோ அவளுக்கு பஞ்சபக்ஷம் வரமாட்டான். நீ நன்னா சாப்பிட்டு ஒரு பழத்துக்கு 2 பழமா நன்னா சாப்பிட்டு பலகாரம்னு பலவிதமான ஆகாரம் பண்ணி விடலாம். பலகாரமே பலவிதமான அப்ப எதையுமே கிருஷ்ணனுக்காக அங்கமா ஆக்குறா இல்லையா பரம பாகவதாள். பால் குடிக்கிறது உட்பட எதுக்குன்னா அப்பதான் அவளுடைய தொண்டை சுகமா இருக்கும். அப்ப அவள் தொண்டை கட்டாம கணீர்னு பாடலாம். கிருஷ்ணன் வருவான், அவர்கள் பாடும் பொழுது அவர்கள் பாடுறதை கேட்கணும்னு கண்ணனே ஆசைப்படுவான். அப்படி அவர்கள் எல்லாவற்றையும் சரீர தர்மம் உள்பட எல்லாம் கிருஷ்ணனுக்காக சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அப்ப அதுல ஆசைங்கிறதே அவர்கள் ஹிருதயத்தில் ஏற்படாதே. கோபிகைகளும் அப்படித்தானா? அதுல பரம பிரேமிகாலா இருக்கக்கூடியவர்கள் கோபிகைகள். அப்படி கோபிகள் உயர்ந்த ஸ்தானத்துலலாம் கொண்டு கண்ணை வச்சான். கண்ணன் மாடுகண்டுகளை மேய்ச்சிக்கொண்டு இப்படி சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு காலமே கண்ணன் இப்படி காலமே 6 மணிக்கு எழுந்துருவான். அவனுக்கு எழுப்பினோம்னு யசோதை ஆசைப்படுவார். கண்ணன் எப்பயுமே தலகாணியை அணைச்சு கொண்டு படுத்து போனான். அம்மா இல்லைன்னு தான் அம்மா எழுதுக்கும் போது என்ன பண்ணுவோம், 4-4:30 மணிக்கெல்லாம் யசோதை எழுந்து விடுவோம். இப்படி எழுதுனா அம்மா வேணும் அவனுக்கு, அம்மாவை கட்டிட்டு தான் தூங்குவானான். இப்போ அம்மா எழுதுன என்ன பண்ணான், தலகாணியை அப்படியே அவன் கையை எடுத்துட்டு தலகாணியை வச்சுட்டு ஒரு திண்டை வச்சு இந்த திண்டு மேலே கால் போட்டு போனான். கண்ணான் தலகாணியை அம்மா நினச்சி கட்டி போனான். 5-5:30 மணிக்கு தான் குழந்தை எழுந்து போனான். இன்னைக்காவது அவன் மாடு மேய்ச்சில் வரான் இல்லையா, எவ்வளவு சரீர சிரமம் இருக்கு. விளையாட்டாங்க மாடு மேய்க்கிறது எவ்வளவு சரீர சிரமம் இருக்கும் தெரியுமா, எப்படி வலிக்கிறது தெரியுமா. அதனால கண்ணன் இப்படி தூங்கினான்னு சொன்னான். அம்மா தானே தர்மத்தை சொல்லிக் கொடுக்குறவள். கண்ணன் முதுகுல வந்து தட்டுவலாம், கிருஷ்ணா என் செல்லப்பா எழுதுறா, வத்சஜாகிருஹி விபாதமாகதம் ஜீவ கிருஷ்ண சரதாம் சதம் சதம் இச்சுதீர்க சுசிரம் யசோதயா திருஷ்யமான வதனம் பஜாமஹே. எல்லா அவஸ்தையும் வர்ணிச்சிருக்கார் கிருஷ்ணகர்ணாவும். அம்மா எப்படி எழுப்புவா, வத்சா என் செல்லமே, என் கண்ணப்பா, என் முத்தே, என் அமுதே, என் குமுதே சொல்லி எழுப்புவோம். வத்சஜாகிருஹி விபாதமாகதம். கிருஷ்ணா சூரியோதயம் ஆ போறதுடா, நீ எழுதுடா என் செல்லமே, பகல் வந்துடுத்த விடியறதேடா என் செல்லம் எழுதுரு. ஜீவ கிருஷ்ண சரதாம் சதம் சதம். அவ்வளவு விரத நியமங்கள் செய்வலாம், அவ்வளவு தெய்வ பிரார்த்தனை, அவ்வளவு ஸ்தோத்திர பாடம் சொல்லுவடா. எதுக்கு இவ்வளவு ஸ்தோத்திர பாடம் சொல்றான்னா, எல்லாம் இந்த கண்ணனுக்காக சொல்றாங்கிறார். இந்த கண்ணனுக்காக எல்லா ஸ்தோத்திர பாடங்களும் சொல்றான். ஜீவ கிருஷ்ண சரதாம் சதம் சதம். கண்ணன் அப்படி அம்மா எழுப்பினதான் உடனே அப்படி கண்ணை கசக்கிப்பனா, இப்படி கண்ணை கசக்கி இப்படி திரும்பிட்டு அப்படியே சோம்பல் முறிப்பனா, இப்படி சோம்பல் முறிச்சு இப்படி எழுதுனா அம்மா அப்படின்னு கட்டிடும். கட்டி குழந்தைக்கு தலையில ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஜீவ கிருஷ்ண சரதாம், 100 வயசு வாழுடா என் செல்லமே. இத்யுதீர்க சுசிரம் யசோதயா. கொஞ்சிட்டே இருப்போம், இவன் கொஞ்சத்துலேயே மணி 6:30 ஆயிடுமா. சுச்சிரம் வெகு நேரம் கொஞ்சம் விடும். இத்யுதீர்க சுச்சிரம் யசோதயா. அப்படி அம்மா கொஞ்சம் விடுதோ, அந்த கண்ணை முகத்தை பார்க்கணுமே, அப்படி வெக்கப்படும். அம்மா கொஞ்சம் இல்லையா அவனை. திருஷ்யமான வதனம். அந்த குருவாயூரப்பன் வெக்கப்பட்டு மோகிச்சு போய் அம்மா கொஞ்சல் அப்படி நிற்கிறானே, அந்த குருவாயூரப்பன் முகம் எப்பையும் எனக்கு ஹிருதயத்தில் வரும். அந்த குருவாயூரப்பனை நாம் பஜிப்போங்கிறார். திருஷ்யமான வதனம் பஜாமகே.
காலமே விஸ்வரூப தரிசனா தானே. மேஷாந்தி உள்ள போய் என்ன பண்ணுவார்? மந்திரம் ஜபிக்கலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை இல்லை கொஞ்சம் இருக்கான். அதனால தான் சில நாள் லேட்டாக போய்டுறது கதவை திறக்கிறதுக்கு. இப்படி கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச கண்ணனை பார்க்க வேண்டாமா? அம்மா கொஞ்ச கண்ணனை பார்க்க வேண்டாமா? திருஷ்யமான வதனமும் வஜாமகே. நீ காலமே எடுத்து கொண்டான் கண்ணன். சிங்கத்வானம் முதலிய துவானங்கள்லாம் பண்ணான். எல்லா குழந்தைகளையும் அழைச்சு கொண்டான். வெகு தூரம் அழைச்சிட்டு வந்து எப்பயும் காலமே வரும்பொழுதே மம்மு கட்டின்னு வர்றது பழக்கம். இன்னைக்கு என்னவோ தெரியல, மம்மு கட்டிக்காம கண்ணன் வந்து எல்லாரையும் அழைச்சு கொண்டு வந்துட்டான். இப்படி எல்லாரையும் அழைச்சு கொண்டு வந்ததும் ஆச்சரியம். உச்சி பொழுது ஆயிடுத்து. எல்லாருக்கும் பசிக்கிறது 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 அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் சொல்றது. பக்த விலோச்சனம்னு ஒரு இடம் பிருந்தாவனத்து பக்கத்தில் இன்னைக்கு இருக்கு. பக்த விலோச்சனம்னு பேர். நிறைய யாக தீட்சிதாலாம் அங்கே வந்திருக்காளாம். இந்த யாக தீட்சிதாலாம் வந்திருக்கா. யஜ்ஞவத்திகள் நிறையா பேர் வந்திருக்கு. எல்லாரும் கிருஷ்ண பக்தைகள். இந்த குழந்தைகள்லாம் உச்சி பொழுது ஆச்சு. ராம ராம மகாபாவோ கிருஷ்ண துஷ்ட நிபர்கணா ஏஷா வை பாததே க்ஷுண்ணாதச்சாந்திம் கர்த்துமர்ஹதா. ஹே பலராமா, ஹே கிருஷ்ணா, நீ அகாசுரன் அடிச்சே, பகாசுரன் அடிச்சே, அரிஷ்டாசுரன் அடிச்சே, வத்சாசுரன் அடிச்சே, தேனுகாசுரன் அடிச்சே, எல்லா அசுரனையும் அடிச்சியே. எங்க வயத்திலேயே ஒரு அசுரன் இருக்கானே, அவனை அடிக்க கூடாதா? ஏன்னா கார்த்தால எழுந்ததும் வந்துடுறான். பசின்னு வேறு அந்த அசுரனுக்கு. கார்த்தால எழுந்த உடனே பெட் காஃபி வேணும்னு கேட்குறான். பல்லு கூட தேய்க்காம. அப்புறம் 8 மணிக்கு டிஃபன் வேணும்னு கேட்குறான். 12 மணிக்கு, சரி 8 மணிக்கு சாப்பிட்டா அவர் 12 மணிக்கு வந்துடுறான். 12 மணிக்கு சாப்பிட்டா 4 மணிக்கு வந்துடுறான். 4 மணிக்கு சாப்பிட்டா திரும்ப 8 மணிக்கு வந்துடுறான். சரி தூங்குவாது தூங்குவோன்னா 12 மணிக்கு அர்த்தராத்திரி கவாங்கவான்னு வயத்துக்கள். இந்த அசுரனை அடிக்கப்படாதா அப்படின்னு கண்ணன் சொன்னா, இவனை அடிச்சு வதம் பண்ண அவசியம் இல்லடா, இவனை கையால் அடிக்க வேண்டாம், சோத்தால் அடிச்சா போதும். நீ எது பண்றதுக்கு முன்னாடி அந்தந்த சமயத்துக்கு வரான்னு தெரிஞ்சிட்டான். உடனே ஒரு உருண்டை வாயில சோத்தை அள்ளி போட்டேன்னா அவன் சாம உட்காந்து அப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கு அவனை ஒன்றும் தொந்தரவு பண்ணவன் அப்படின்னு பகவான் சொன்னானா. இந்த பக்கத்துல யஜ்ஞவந்திகள்லாம் இருக்கா. பக்தாயாஹா விப்ரபாரியாயாஹா. கண்ணன் சொன்னா, என்னுடைய பக்தர்கள் இங்க வெகு தூரத்தில் இருக்கா, நீ அவர்களை போய் கேடு, அவர்கள் நமக்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் தருவார் அப்படின்னு சொன்னான். அந்த யஜ்ஞவந்திகளோ இங்க யாகத்துக்காகத்தான் வந்தார்கள். ஆனா வந்ததுல இருந்து கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு கிருஷ்ண பக்தியில தச்சு போயிட்டார். கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமோ? கிருஷ்ணனை எப்ப நாம் தரிசிப்போம்? நாம் போய் கிருஷ்ணனை பார்க்க முடியுமா? ஏன்னா யாகசாலையை விட்டு யஜ்ஞபக்திகள் நகரக்கூடாதே, தர்ம பக்திகள் ஆச்சே, கிருஷ்ண தரிசனம் எப்படி கிடைக்குமோ என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். கிருஷ்ணனை பார்க்கணும் என்று விரும்புகிறார்கள். கிருஷ்ணனை பத்தி அவ எப்படி கேள்விப்பட்டானா, யாகத்துக்கு நிறைய புஷ்பங்கள், பால்கள், பழங்கள் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? அப்போ முதல் நாளே சொல்லுவலாம், பழம் கொண்டு வர பழக்காரிட்ட, இங்கே பாருமா நாளைக்கு 10 கிலோ எனக்கு பழம் வந்தான் அப்படின்போ. சரிம்மா கொண்டு வரேன் அப்படின்போ. மறுநாள் கொண்டு வந்தால் 5 கிலோ தான் கொண்டு வருவோம். 10 கிலோ நேரத்துக்கே சொல்லி ஏன் 5 கிலோ தான் கொண்டு வந்தேன். உடனே அவன் சொல்லுவான், அதை ஏம்மா கேட்குறீங்க, எங்கள் ஊரில் ஒரு புள்ள இருக்காம்மா, எல்லா பழத்தையும் எடுத்து சாப்பிட்றாம்மா. இங்கே பாருங்க, இப்போ நான் கொண்டு வந்த 5 கிலோலையும் பாதி அவன் கடிச்சது தான். அவன் கடிச்சு துப்பிடுது தான்ப்பா. யாருடி அந்த புள்ள, அந்த புள்ள யாருடி, இவ்வளோ விஷமக்காரனா இருக்கானே, அதை ஏமா கேட்குறீங்க? பால்காரி வருவோம், அவ ஒரு கதை சொல்லுவோம். வெண்ணக்காரி வருவோம், அவ ஒரு கதை சொல்லுவோம். பூக்காரி வருவோம், பூவெல்லாம் எங்கடி, 10 முழம் கேட்டேனே, 2 முழம் கொண்டு வரேன். கொத்தரங்காய் கொத்து மாதிரி இருக்கு திருண்டா, 2 முழம் கொண்டு வரைய, எங்க 10 முழம், அதை ஏமா கேட்குறீங்க? எல்லா பூவையும் அந்த கண்ணனே பறிச்சு விடுறான். எல்லாத்தையும் அவனே பறிச்சு ராதிக்கு வச்சுடுறான், செப்பக்காவுக்கு வச்சுடுறான். ஒரு புஷ்பம் கூட எங்கள் ஊரில் இருக்கிறது இல்லைம்மா, ஒரு பழம் கூட இருக்கிறது இல்லை, காய்ச்ச உடனே எடுத்து விட்றான். தேனெல்லாம் இருந்ததுன்னா எல்லா தேனையும் அவனே குடிச்சு விட்றான். மாடெல்லாம் பால் கறக்கணும்னா எல்லா மாட்டுடையும் வாயை வச்சு பாலை குடிச்சு விட்றான். வெண்ணெயெல்லாம் எங்கே வச்சாலும் திருடி எடுத்து சாப்பிட்டு விட்றான். யாருடி அந்த குழந்தை, பார்க்கணும் பாட இருக்கேன். ஆமாம்மா, பார்த்தா அவனை தவிர வேற எதையும் பார்க்கணும்னு தோணாதும்மா. கருகருன்னு இருப்பான், முடிச்சு பார்ப்பான், குண்டு புஷ்குக்கு இருப்பான், கண்ணமே 1 கிலோ இருக்கும், அழகான உதடுமா, பெரிய கண்கள்மா, கொப்பைப்பழம் போன்ற உதடு, பெரிய தொப்பை, பிள்ளையார் மாதிரி தொந்தி கணபதி மாதிரி இருப்பான். அவன் ஜிலுக்கு ஜிலுக்குன்னு நடப்பான், வேணுகானம் பண்ணுவான். பாருங்கம்மா, நம்ம வேணுகானத்தை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவா, அப்படியா 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 அப்படின்னு தினப்படி இப்படி ஒரு நாள் 10 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. இப்படியே பாகவதன் கேட்கிறான் இல்லையா, பிராயா சுத பிரிய தமோதய கர்ணபூரைஹி யஸ்மின் நிமக்ன மனசஹ தவதாக்ஷிரந்த்ரைஹி.
கேட்டு 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 அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி வந்துடுது. கிருஷ்ணனையே பார்க்கல, கிருஷ்ணனை இது வரைக்கும் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. கேட்டதுலேயே கிருஷ்ண சாட்சாத்காரம் ஆயிடுதான் அவனுக்கு. பாகவதம் கேட்டது அந்த கண்ணே எப்போ வருவான்னு காத்துட்டு இருந்தா அவர்களால் வர முடியலைங்கும் தெய்வம் வருமா. பகவான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணதான் இங்கே வந்திருக்கிறான். இந்த குழந்தைகள்கிட்ட போய் அவள்கிட்ட போய் உணவுகள் இருந்து குழந்தைகள் ஓடி சிலுக்கு சிலுக்குன்னு ஓடி வந்தது. யாகசாலான்னு போட்டிருந்தது. அங்கே யஜ்ய தீட்சிதாலாம் உட்கார்ந்துருந்தா. அவள்கிட்ட வந்து நமஸ்கரித்து, நீங்கள்லாம் பூதேவர்கள் ஆச்சே பிரபோ, நாங்கள்லாம் கண்ணனுடைய தோழர்கள், கண்ணனுக்கு தொப்பா பசிக்கிறது, எங்களுக்கும் தொப்பா பசிக்கிறது, உங்களிடத்துல என்ன இருக்கோ அந்த உணவுகளை நீங்கள் தாருங்கள் என்று குழந்தைகள் கேட்கறது. இப்படி கேட்டதான் ஒரு மேலையும் கீழையும் இப்படி பார்த்து இந்த ஆச்சமணம் மேலையும் கீழையும் பார்த்து, சில நாட்களில் தானம் பண்ணக்கூடாது, சில பேருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுலாம் தர்மசாஸ்திரம் இருந்தாலும் இங்கே முக்கியம் சுகருக்கே கோபம் வந்தது காரணம் என்னவோ என்று கேட்டால், நதே எதோமித்து புரோச்சுமோ நனையத்திச்ச பரந்தம். அவள் வந்து ஒருத்தர் வந்து ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது தரேன்னு சொல்லும், இல்லை இல்லைன்னு சொல்லும். இப்படி மேலையும் கீழையும் பார்த்துட்டு அவளை உபேட்சிச்சா அவள் மனசு எப்படி. அப்போ என்னன்னா தீக்ஷாயாக பசு சம்ஸ்தாயாக சௌத்ராமன்யாச்ச சத்தமாக. பெரிய தீட்சைன்னு நினைக்கிறியோட நீ செய்கிறது பிராணி ஹிம்சை. இருக்கிற ஆட்டையெல்லாம் கழுத்தறுத்து போட்டு யாகம்னு பண்ற. நான் சொல்லல, சுகர் சொல்றேன். பசு சம்ஸ்தாயாக நான் சொன்னா எல்லாரும் என்ன அடிக்க வந்துடுவா. பசு சம்ஸ்தாயாக சௌத்ராமன்யாச்ச சத்தமாக. அதுல சேட்டர்களா இருந்து கொண்டு எந்த குழந்தைகள் எப்பேற்பட்ட குழந்தைகள் வந்திருக்கு, உங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு. அவளை இப்படி உபேட்சை பண்ணியான்னு கோச்சுட்டார். வெகு நேரம் இருந்தது இந்த குழந்தைகள்லாம். அவள் பதில் சொல்றாங்கனால தெரிஞ்சு கொடுத்து அது அவமதிக்கிறான்னு தெரிஞ்சுது. அவள் ஜாதியில அவள் தன் ஜாதி பெருசுன்னு நினைப்பாள். நாங்கள்லாம் பேதம் படித்தவா, அக்னிஹோத்திரம் நித்தியாக்னிஹோத்திரம் பண்றவா, வேதாந்த சிரவணம் பண்ணுகின்றவர்கள், யாகயஜ்ஞாதி கர்மாக்கள் பண்ணுகின்றவர். இவன் யாரு? மாட்டுக்காரவசன். போனா அந்த புண்ணியாவச்சனம் பண்ணு. அவன் வந்த இடத்துல நீ ஜலத்தளி சாணி கரைச்சி விடு, புண்ணியாவச்சனம் பண்ணுன்னு சொல்றவாளாம். பேர்பட்டவாளாம், ஜாதி வெறி உடையவார்கள். கண்ணன்ட்ட கற்றுக்குதுன்னா அந்த குழந்தைகள்லாம் ஓடி வந்துன்னா அந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் பழக்கம். இந்த மாதிரிலாம் இவாள்லாம் இருப்பான்னு தெரியும். இது ஓடுது, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னடா ஆச்சே? நாங்கள்லாம் போய் கேட்டோம்டா, அநேகமாக அவள்ல பஞ்சபூமியிலேருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படிலாம் சொல்ற பெரியவாளை? இல்லடா, நமக்கெல்லாம் தூத்த தாகம் அடிச்சதுன்னா சொம்புல எடுத்து குடிப்போம் இல்லையா, அவ ஏதோ ஒரு சொம்பை வச்சுண்டு அதுல ஏதோ ஒரு ஸ்பூனை வச்சுண்டு அதுக்கு ஏதோ உத்தரடின்னு ஏதோ பேரான், அதை எடுத்து கையில போட்டு தொட்டு தொட்டு நக்கறா. நம்மளே தேவலாண்டா, நம்மளே தேவலாண்டா கண்ணா. வாயில படாம சாப்பிட்றோம். அவ தொட்டு 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 இப்படி இப்படி நாக்க நாக்கடிச்சு அப்படி படுறா. பெரியவாடெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுடா. அதுக்கு ஆச்சமனம்னு பேரு. அதுக்கு ஆச்சமனம்னு பேரு. உனக்கு தெரியாதுன்னா அவளை இடத்துக்கு நீ பரிகசிக்கிறேன். நான் உன்னை அங்க இடத்துக்கு போக சொன்னேன். யஜ்ய பக்திகள் இருக்கிற இடத்துக்கு தானே போகணும். நீ எங்க போனேன்? யாகசாலைக்கு போனோம். யாகசாலைக்கு போகக்கூடாதுடா, பாக்கசாலைக்கு போங்க. சமயக்கட்டுக்கு போகாட்டு தான். மறுபடியும் இந்த குழந்தைகள் மூச்சை பிடிச்சிட்டு ஓடி கிடுக்கிட்டு ஓடி வந்து பின்னாடி வழியா வந்தா பாக்கசாலைன்னு உட்காந்து அங்க எல்லா யஜ்ய பக்திகளும் உட்காந்து இவனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நமோ அவோதி பிரபக்திப்யா. இந்த குழந்தைகள்லாம் போய் நமஸ்கரிச்சு, அம்மா அம்மா நமஸ்காரம் உங்களுக்குலாம். நீ யாருடா என் செல்ல கண்ணுகளே, யாரு நீங்கள்லாம்? நீங்கள்லாம் எங்கிருந்து வரேன்? அம்மா நாங்கள்லாம் பிரஜவாசிகள், நாங்கள்லாம் கோகுலத்துலேருந்து பிருந்தாவனமா அடே அடே பிருந்தாவனமா, உங்க ஊர்ல கண்ணன்னு ஒருத்தர் இருக்கானா மேடம்? ஆமா மாமி, எங்க ஃப்ரெண்டு கண்ணன், எங்க ஃப்ரெண்டு தான். கண்ணன் எங்கடா இருக்கான்? அந்த கண்ணனை தரிசிக்கலாமா? வந்திருக்கான் மாமி, அங்கதான் நிக்கிறான். கண்ணனுக்கு தொப்பா பசிக்கிறதா, மம்மு வேணும்னு கேட்டான். கண்ணனுக்கு தொப்பா பசிக்கிறதா? மம்முவா எங்கள்கிட்ட கேட்க சொன்னா? உங்கள்கிட்ட தான் கேட்க சொன்னா அப்படின்னு. அடியே காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி, கோமதி, பார்வதி எல்லாரும் இங்க வாங்கடி, எல்லாரும் இங்க வாங்க. என்ன 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 கண்ணை வந்திருக்கான் எடுத்துட்டு வா. என்னென்ன ஆத்துல இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வா. புருக்க கொண்டா, சீடையை கொண்டா, தட்டையை கொண்டா, இலையடையை கொண்டா, பழப்பொழியை கொண்டா, கஞ்சியை கொண்டா, எல்லாத்தையும் கொண்டா. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வா. ஸ்பெஷலா என்ன இருக்கு? அடப்பிரதமன் இருக்கு, அப்புறம் சக்க பாயசம் இருக்கு, என்னென்ன இருக்கோ எல்லாம் கொண்டு வா. பப்படத்தோட கொண்டு வா. சக்க பாயசம் பப்படம் போட்டு சாப்பிட்டா நன்னா இருக்குமாண்டி. கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்க மாண்டி குருவாயிருப்பனுக்கு. நீ எல்லாத்தையும் கொண்டு வரது தட்டுல போட்டு அள்ளத்தையும் அவ்வளவே அள்ளி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டாமா? தீக்குதாள்லாம் ஒரு தொந்திக்கு 4 தொந்தி வச்சுட்டு இருக்காளே, 4 வடைக்கு 5 வடை சாப்பிடுவாளே, ஒன்னாவது மிச்சம் வைக்க வேணும். எல்லாம் கண்ணனுக்கு தான். கொண்டா எல்லாத்தையும் அத்தனையும் எடுத்து நான் கிடுகிடுன்னு எல்லாம் ஓடி வந்தா வாசல்ல தர்பையும் சுக்ஷமத்தையும் வச்சு இதெல்லாம் நிற்கிற தீட்சை. எங்க போறேன் நான் சித்த நகர் கோட்டான்.
பகவான் வந்திருக்கான்னா எங்க வந்திருக்கான் பகவான்? பகவான் இப்ப என்னதுக்கு வந்திருக்கான்? இப்ப நீ இரண்டாட்சி இருக்கானா, இரண்டிகசிபு இருக்கானா, ராவணன் இருக்கானா, கும்பகரன் இருக்கானா? எதுக்கு பகவான் இப்ப அவதாரம்? இல்லையா நீங்க இருக்க இல்லையா? ஏய் என்ன கும்பகரன் ராவணன்கிறியா? இல்லைன்னா என்னன்னா கீதை தெரியாதா உங்களுக்கு? பரித்ராணா சாதுனாம்னு பகவான் சொல்லு. சாதுக்களை உங்களை சம்பரட்சிக்கிறதுக்கு பகவான் வந்திருக்கான். எங்க வந்திருக்கான் பகவான்? எங்க அவதாரம் பண்ணியிருக்கான்? நந்த பாபா. யாரு? நந்த பாபாவா? ஐயே, நந்த பாபா யாரு தெரியுமா? நம்ம ஆத்துல முந்தா நேத்திக்கு லட்சுமின்னு ஒரு மாடு பிரசவிச்சதே. அப்ப பிரசவம் பார்க்க வந்தான் மாட்டுக்காரப்பே. அவன் தான் நந்தபா. போய் அவன் ஆத்துல போய் பகவான் அவதாரம் பண்றான். ஐயே, சந்தியாவந்தனம் கூட கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, நீச்ச பையாவும். நம்மளாம் நித்திய அனுஷ்டானம் பண்ணி சந்தியாவனம் பண்ணி நித்யாக்னி ஹோத்திரி பண்ணி கொண்டு நம்மளாம் அப்படி இருக்கோம். நித்யாக்னி ஹோத்திரிகளா யாக எங்கேயாவது கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆத்துல பகவான் பிராமண ஆத்துல பிறக்காம போயும் பறையன் ஆத்துல பிறக்கிறானா? பகவானுக்கு என்ன அறிவு இல்லையா? வேதவேத்தியர் இல்லையா அவன்? இந்த பகவான் வேதாந்த புருஷன் இல்லையா அவன்? அப்படின்னு பகவான் அப்படி நினைக்கலாமா? பிராமணால ஏதாவது ஒரு அவதாரம், பிராமண அவதாரம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. பரசுராமர். ஆனா பரசுராமரை அவதாரம் பண்ணாலும் பரசுராமர் பஜனைன்னு ஒண்ணு இல்லை, பரசுராமர் நாமாவளின்னு ஒண்ணு இல்லை, பரசுராமருக்கு கோவிலும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா குணம் இல்லையே. சர்வ குணங்களும் இருக்கக்கூடியது கண்ணன் தானே. நீ மாடு மேய்க்கிறவன் நீ உபேட்சிச்சியானா, நீ பிராமணங்கிற தவிர இருந்தியானா, அந்த சர்வோத்தமனான பகவான் உன்னை உபேட்சிச்சு. ஜாதி கர்வம் கூட ஜென்மை ஈஸ்வரிய ஸ்ருத ஸ்ரீபிகி ஏதமான மதப்புமானே. ஜாதி கர்வம் மட்டும் இருக்கக்கூடாது. அது இருந்தா கண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. யாரு ஹிருதயத்துல அந்த வெறி இருக்கோ கண்ணனுக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாருக்கும் கண்ணன் சொந்தம் தானே. இவர்கள் இப்படி சொன்னதும் இவர்களை தள்ளி விட்டு மீறி கொண்டு வராளாம். அப்படி போனவன் கிடையாது. எதுக்கும் அப்படி போக மாட்டாங்க தர்மபக்திகள். இவளை தள்ளி விட்டு மீறி விட்டு இப்படி ஓடி வரா. இப்படி ஓடி கிருஷ்ணன் கிடைப்பணும், கிருஷ்ணன் தரிசனம் கிடைக்குமோன்னு இப்படி ஓடி வரும்போது அவர்களுக்குன்னு தரிசனம் கொடுக்குறானா. கோபாலனா, ராஜகோபாலனா, கஷ்யாமம் இரங்க பரிதிம் வனமால்ய பருக தாத்து பிரபால நட்டவேஷ மனுவிரதாம் சேயே விந்யஸ்தஹஸ்தமிதரேண துணானமப்ஜம் கருணோத்பலாலக கபோல முகாப்ஜஹாசம் ஷாமம். வீரவேக ஷாமலன். பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் மேல தோல்ல கை போட்டு இறங்க பரிதிம் பீதாம்பரம் கட்டி கொண்டு வனமால்ய பர்ஹ தாது பிரபால நடவேஷ மனுவிரதாம் சேயே. திரிபங்கி லலிதாகிறதுனா வியத்தியஸ்தவாதனாகவும் நிற்பான், பிரத்யாலீட ஸ்திதியில நிற்பானா. ராஜகோபாலர் தான் வர்ணிக்கலான்னு குருநாதால் சொல்லுவார். பாகவதம் பூரா எல்லா வர்ணனையும் எல்லா திவ்யதேசங்கள்லையும் உண்டு. தவழ்ந்து கண்ணன் தாவந்திரி யுக்ம அனுகிருஷ்யன்னு சொன்னா தவழ்ந்து வர நம்ம கோபால் கையில வெண்ணை வைத்து கொண்டு விண்யஸ்சீகம் புவி புவனபிருத்து என்றல்லவோ நாராயண தீர்த்தர் வர்ணிக்கிறார். பாதமேகம் ச ஹஸ்தம் என்று பகவானை வர்ணிக்கிறார், ஜெகன்மோகனனை. அதுதான் இந்த கோபாலன். கையில வெண்ணையை வச்சு கொண்டு வெண்ணத்தாழி கண்ணன். வெண்ணத்தாழி உற்சவம்னு கோவில்கள் பண்றாலே உலூகலாங்கிரேகே உபரப்ஜவஸ்திதம் மர்க்காஜகாமம் தரிதம் சிசிஸ்திதம் என்று வேணுகோபாலனை வர்ணிக்கும் போது மருகாபீடம் நட்டவரவ புகூகரணையோ கரிகாரன்னு வேணுகோபாலனை வர்ணிச்சார். இங்க ராஜகோபாலனை வர்ணிக்கிறார். எல்லா கோவில்கள்லையும் இந்த பெருமாள் உண்டு. வேணுகோபாலன் உண்டு, கோபாலன் உண்டு, தவணர்கிட்டா உண்டு, எல்லா கோவிலும் எல்லா திவ்யதேசத்திலையும் உண்டு. இந்த பகவானுக்கு தான் கோவில் பெருமாள்னு பேர். இவன் வெளியில அநேகமா உற்சவங்களுக்கெல்லாம் முதல்ல இவன் தான் வருவன். கோவில் ஆழ்வான்னு சொல்லுவா இந்த கண்ணனை. உரியடி உற்சவங்களுக்கெல்லாம் இவன் தான் வருவானா. பெருமாள் கோவிலா இருந்தாலும் வரகூர்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர்ல ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் தான் உண்டு. ஆனா அங்கேயும் உரியடி கிருஷ்ணா வந்தாங்க. வரகூர்ல தான் உரியடி உற்சவம் ரொம்ப பிரசித்தம். நாராயண தீர்த்தர் ஏற்படுத்தினார். சிக்கியலீலா பிரபந்தம்னே ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த பிரபந்தத்துல அவளையும் வர்ணிச்சிருக்கா உரியடி உற்சவத்தை. அப்ப கண்ணன்னு சொன்னாலே பாகவதத்தை வர்ணிச்ச கண்ணன் தானே கண்ணன். பார்த்தசாரதின்னு சொன்னாலும் பார்த்தசாரதி கோவில்லையே போனாலும் இந்த ஒரு கண்ணை எடுத்துட்டு ஒரு ஜானுக்கு இந்த கண்ணை இருப்பான். அடையாள கஷ்டம். அந்த கண்ணை தான் இங்க வர்ணிக்கிறார். கோபாலனை தான் வர்ணிக்கிறார். வனமால்ய பருகதாது பிரபால நடவேஷம் நட்டவரலால் பிரத்யாலயத்திலே திருபங்கி லலிதாகிருதிக்காக ஏக வஸ்திரத்தை கட்டி கொண்டு தலையில அதையே இங்கேயும் கச்சமா கட்டி கொண்டு தலையில முண்டாசு கட்டி கொண்டு மயில் பீலி சொருகி கொண்டு ஒரு கையை தோழர் மேல போட்டுக்கொண்டு விந்யஸ்தஹஸ்தம் இதரேன துணானமப்ஜம் மற்றொரு கையில தாமரை டார்னு ஷார்ட் அப்படி துணானம்னு ஷார்ட்டின்டே இருக்கு.
கர்ணோத்பலாலக கபோல முகாப்ஜஹாசம். அவன் காதில் இருக்கக்கூடிய கன்னிகார புஷ்பமும் சிரிக்கிறது, அவனுடைய அதராமிரதமும் சிரிக்கிறது. அப்படி அழகான சிரிக்கிறான். முகாப்ஜஹாசம், அவனுடைய முகம் தாமரை மலர்ந்து இருக்கு. இந்த யஜ்ஞபதிகள் எல்லாம் பார்த்து கண்ணன் திருவடியில் வந்து பொத்துன்னு விழுந்து நமஸ்கரிச்சு அவ்வளவு பிரசாதத்தையும் வச்சு கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணாம இவம் விபோர் கதி பவான் கதி தும் ரிஷம்சம் சத்யம் குருஷ்வ நிகமம் தவ பாத மூலம் பிராப்தாக கிருஷ்ணா பிரபோ பக்தவத்சலா மைவம் விபோர் கதி பவான் கதி தும் ரிஷம்சம். கண்ணன் அவர்களுக்கு அனுகிரகப்படி நீங்கள் செல்லுங்கள்னு சொன்னானா அவர்களால் கேட்க முடியும். நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் திருவடியே கத்தின்னு நாங்கள் வந்திருக்கோமே. கோபிகைகள் மாதிரியே ஸ்தோத்திரம் பண்ற அவர்கள். மைவம் விபோர் கதி பவான் கதி தும் திருஷம்சம் சத்யம் குருஷ்வ நிகமன் தவ பாதமூலம். உன் திருவடிதான் கதி. இல்லம்மா, உங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கே, பந்துக்கள் இருக்காளே, கணவன் மனைவிகள்லாம் எல்லாரும் இருக்காளே, கணவன்மார்கள்லாம் இருக்காளேன்னா கிருஹந்தினோ ந பதஜா பிதரௌ சுதாவா ந பிராத்ருபந்து சுக்ருதா குதகேவ சான்யே தஸ்மாத் பவத் பிரபதயோ பதிதாத்மனாம் நஹானான்யா பவேத் கதிஹி அரிந்தமா தத்விதேஹி. அவர்கள்லாம் எங்களை ஏற்றுப்பாளோ மாட்டாளோ கிருஷ்ணா, எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வந்துட்டோமே. நாங்கள் வந்தவா சாமானியப்பட்டவா கிடையாது, ரொம்ப படுமோசமானவர்கள். அவர்களை உதறி தள்ளிட்டு நாங்கள் வந்துட்டோங்க பொழுது திரும்ப எங்களை ஏற்றுப்பாளோ? உனக்கு நாங்கள் ரொம்ப தொந்தரவாக இருப்போம்னு நினச்சா எங்களை ஒரு துளசி மாலையா பண்ணி கழுத்தில் போட்டுனுடேன், எங்களை ஒரு மயில்பீலியா பண்ணி உன் சிரசில் வச்சுனுடேன், எங்களை ஒரு தாமரையா பண்ணி கையிலேயே வச்சுனுடேன், இல்லை எதுவுமே எங்களுக்கு யோகியதை இல்லை நினச்சா ஒரு செருப்பாவது பண்ணி உன் திருவடியில் சாத்தினுடேன். நாங்கள் திரும்ப போகிறதுக்கு இல்லை கிருஷ்ணா. பவத் பிரபதயோ பதிதாத்மனாம் நஹா நான்யா பவேத் கதிஹி அரிந்தமா தத்விதேஹி. எங்களுக்கு வேற வழி இல்லை கிருஷ்ணா, உன்னை நாங்கள் பிரபத்தி பண்ணிட்டோம் என்று சொன்னது. பகவான் சொன்னான், நமக்கு இந்த உறவேல் ஒழிக்க ஒழியாது. என்னை அடைகிற நாள் தான் உண்டே தவிர பிரிகிற நாள் அப்படிங்கிறதே கிடையாதும்மா. நீங்கள்லாம் செல்லுங்கள், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, அந்த கடமைகள் நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணபக்தால் கடமை விட்டான்னு சொன்னால் கண்ணனுக்கு அல்லவோ கெட்ட பேர். யார் கடமையும் விடும்படியாக கண்ணன் விடமாட்டான். சேனானாயி அவர் தர்மத்தை மறந்தார்னா இவன் போய் அவர் காரியத்தை செய்கிறான். ரைதாசி செருப்பு தைக்கிறவர் தான் இவன் போய் செருப்பு தைக்கிறான். நீலோபாத்திர இவன் போய் சமைக்கிறான். இப்படி அந்தந்த பக்தர்கள் அவரவர்கள் செய்கிற தர்மத்தை மறக்கும் பொழுது கண்ணன் போய் நரகரிகோனா சாப்தத்தை மறந்தா பாண்டுரங்கன் போய் அவ அப்பாவுக்கு சாப்தம் பண்ணு. ஏன்னா தன் பக்தர்கள் தர்மத்தை விட்டா பக்தினாலே எல்லாத்தையும் மறந்தா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இடம் கொடுத்து போயிடும். எல்லாரும் என்னை பார்த்து லோகத்தில் தர்மத்தை செய்யணும், என்ன வியாகமாக வச்சு தர்மத்தை விடக்கூடாதுங்கிறத கண்ணன் திட்டவட்டமாக இருப்பானா. அதனால் பகவான் இவர்களை திரும்ப அனுப்புகிறான். அவர்கள் கொண்டு வந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து ரொம்ப நன்னா இருக்கு, இலை அடை அருமையா இருக்கு அப்படின்னு அவர்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி திரும்ப அனுப்பினான். அவர்கள் கண்ணன்ட்ட பிரியாவிடை கொடுத்து சென்றார்கள். இப்படி சொல்லும் பொழுதே பயந்துட்டே போனாலாம், என்னாகுமோ நினைச்சா. இந்த தீட்சிதாலாம் யார் முதல்ல தடுத்தாலோ பூர்ணகும்பம் வச்சு நிற்கிறாள். திக்குலம் திக்ரியா தாக்ஷியம் திமுகாக ஏத்ததோக்ஷதி. தங்களை திக்குங்கிற அச்சி, பிராமணங்கிற திமிரில் இருந்தோமே, படிச்சோங்கிற திமிரில் இருந்தோமே, யாகயஜ்ஞான கர்மாக்கள் பண்ணோங்கிற திமிரில் இருந்தோமே. ஆனால் இவைகள்லாம் ஒன்றுமே இவர்கள் பண்ணதில்லை. சமயக்கட்டளை வாழை போட்டு வாட்டினோம், வேலையெல்லாம் வாங்கினோம். ஆனால் எந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கணுமோ அந்த பரம்பொருளை அவள் புரிஞ்சுட்டாள். நமக்கு புரியலையே, ஆனாலும் நமக்கு தோஷம் இல்லை. நாங்கள்லாம் பாக்கியஹீனர்கள் சொல்ல வேண்டியிருக்க, பாக்கியஹீனர்கள் சொல்லலையா. ஏன்னா ஏஷாம்னு தாதுஷி ஸ்திரியா, இவாளை கல்யாணம் பண்ணிடுறதே எங்களுக்கு பாக்கியம். ஏன்னா கிடைச்சாலே எனக்கு ஒரு பொண்ணு, என் மனைவி பாகவதம் படிக்கிற பொண்ணா கிடைச்சாலேன்னு சந்தோஷம். அந்த மாமாவுக்கு படிக்க தெரியலனா கூட இவ படிப்பான்னுட்டோம், அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா பாக்கியம் நினைக்கிறார். ஏன் பாக்கியம் இல்லை? ஏஷாம்னு தாதுஷி ஸ்திரியா. நான் சொல்லல, பாகவதத்தை சொல்றேன். ஏஷாம் நகா தாதுஷி ஸ்திரியா. எங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம்?
ஏன்னா இந்த மாமா எங்கேயோ பம்பாயில் பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ படிச்சு சத்சங்கனா என்னன்னு தெரியாம இருந்திருப்பார். இந்த மாமியார்னா அவர் 2-3 தலைமுறையா பரனூர் பக்தாள். அப்புறம் அவருக்கு எப்படியோ இந்த ஜாதகம் எப்படியோ வந்து அந்த ஜாதகம் பொருந்தித்தோ பொருந்தலையோ என்னவோ தெரியல. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் என்ன கல்யாணம் ஆன உடனே முதல்ல பரனூரில் வந்து கோலாரனை சந்தித்து ஆச்சாரியனுடைய தரிசனம் பெற்று அப்புறம் 1 தரம் வருது, 2 தரம் வருது, 3 தரம் வருது, 4 தரம் வருது. இப்படி வந்து கடைசியில் என்னன்னா உற்சாகம் வந்து கொடுத்தனா அவர் முதல்ல நமக்கு முன்னாடி கிளம்புறாருன்னா இவளுக்கு முன்னாடி அவர் கிளம்புறார். உபன்யாசத்தில் வந்து அவர் முதல்ல உட்காந்துக்கிறார். தீர்த்தத்தை முதல்ல அவர் வாங்குறார். அழுன்னு அழறார். ஏன்னா இத்தனை வருஷம் வியர்த்தமா எடுத்தேன் அப்படின்னு அழறார். மறுபடியும் அழுறார். ஏன்னா ஒன்றால எனக்கு கிடைச்சதேம்மா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டது பாக்கியம், கர்த்தவர் பண்ண தபசை நான் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன், அதனாலதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. அப்படி வாஸ்தவம் தானே இது, எல்லோராத்து கதையும் இது தானே. அதனால ஏஷாம்னஸ்தாதிருஷி ஸ்திரியகா என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் யஜ்ஞ தீட்சிதர். அதான் கண்ணன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டே போலாம். ஏன்னா கம்சாத் பீதாக நச்சா சலன்னி அப்படி முடிக்கிறார். என்ன விந்தையோ அது, பெண்கள் பயப்படலை கம்சனை கண்டு, இவர்களுக்கு பயம் வந்துருதான் கம்சனை கண்டு. கம்சாத் பீதாக நச்சா சலன்னி. மற்றொரு சமயம் பிருந்தாவனத்தில் பெரிய விதானங்கள்லாம் போட்டு பெரிய பெரிய ஏற்பாடு, அன்னகூட்டோத்சவம்னு பெரிய ஏற்பாடு. இந்திரனுக்கு யாகமா. கண்ணனுக்கு 7 வயசு ஆயிடுறதுனால விவரம் தெரியாது. அப்பா கூட்டு கேட்டான், அப்பா இது என்னப்பா பெரிய ஏற்பாடா இருக்கு? இதுவா? இந்திரனுக்கு யாகம் பண்றோம்டா, அன்னகூட்டோத்சவம். என்னதுக்கு யாகம்? மழையெல்லாம் சமயத்துக்கு பெய்ய வைக்கணுமே, அதுக்கு தான். கண்ணன் சொன்னான், அவரவர்கள் தர்மத்தில் இருந்தால் அவரவர்களுக்கு உண்டான கூலியை கொடுக்க வேண்டியதுதானேப்பா தெய்வத்தினுடைய தொழில், தெய்வத்தினுடைய இது கடமை. அஸ்தித்தே ஈஸ்வர கஷ்டித்து பல ரூபி அந்நிய கர்மணாம். ஈஸ்வரன் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் கர்ம பலனை கொடுக்கறது தான் ஈஸ்வருடைய தொழில். வயம் கோவர்த்தையாக அனிஷம். நாமெல்லாம் பசுமாடு மேய்க்கின்ற விவசாயம் பண்ணுகின்ற சாதாரண ஜனங்கள். நமக்கு எது பலன் எது கூலினா ஜலம்தான். அப்போ மழையை பெய்ய வைக்க வேண்டியது அவருடைய கடமையா இருக்கா, அதுக்கு லஞ்சம் கொடுப்பாலும். கர்ணன் அன்னைக்கே கரப்ஷனுக்கு எகெயின்ஸ்ட். என்னதுக்கு லஞ்சம் கொடுக்குற நீ கிருஷ்ணா? நீ என்ன சொல்ற இப்போ நீ என்ன பண்ணணுங்கிற? நமக்கு பிரத்யட்சமா நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் இந்த கோவர்தன கிரிராஜன் தான். அதனால ஏற்பாடு பண்ணி இந்த அன்னகூடோத்சவத்தை கோவர்தன கிரிராஜனுக்கு நீ செய். பிரகிருதி தானே நம்மளை காப்பாற்றுறது. அப்போ பிரகிருதியை நீ வந்து பூஜித்தேன்னு சொன்னா பிரகிருதி உனக்கு பன்மடங்கா கொடுக்கும் என்று பகவான் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னது. உடனே இவர்கள்லாம் அன்னகூடோத்சவத்தை அப்படியே கோவர்தன கிரிராஜனுக்கு கொடுக்க கண்ணனே அந்த மலைக்கு மேல ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் அப்படியே உகாயுகான்னு முழுகிறான். அப்படி முழுகிறதும் அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கூடிய கண்ணன் அப்படியே கண்ணை மூடின்னு ஏதோ ஜபிக்கு நாராயண 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 அப்படி ஜபிக்கிறார். இங்க நந்தபாபா அப்படி பார்த்தா இங்கேயும் பார்க்குறார், இங்கேயும் பார்க்குறார், இங்கேயும் பார்க்குறார், இங்கேயும் பார்க்குறார். கிருஷ்ணா கிருஷ்ணா அங்கே பாருடா, இங்கே பாரு, இங்கே பாரு, சுவாமியே வந்துட்டா இருப்பார், பெருமாளே வந்துட்டா இருப்பார். ஆமாப்பா நான் சொன்னேன் இல்லையா, பெருமாள் வருவார், எல்லாத்தையும் பெருமாள் எடுத்துக்கொள்றா இருப்பார். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்டா கிருஷ்ணா. என்ன சந்தேகம்ப்பா? அவர் கேட்டா 1 மாதிரியே இருக்காரு. அப்பா எனக்கு தெரியலப்பா, அவர் ஏன் என்ன மாதிரியே இருக்காருன்னு தெரியலப்பா அப்படிங்கிறானா அந்த கண்ணன். இவன் தான் அவ்வளவு ஒரு விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு அவ்வளவு பிரசாதத்தையும் பகவான் ஏற்றுக்கொண்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட தேவேந்திரன் வெகுண்டு எழுந்து கோபப்பட்டு, கண்ணன் ஒரு பாலன், ஒரு குழந்தை, கிருஷ்ணா அமர்த்திய உபாஸ்ருத்ய ஏசக்ருஹு தேவகேளனம் வாசாலம் பாலிஷம் ஸ்தப்தம் அக்யம் பண்டிதமானினம். போய் இந்த சின்ன குழந்தை, இவன் பறந்து இன்னும் 3 இலை விடலை, இவன் வாய் கிழிக்கிறானது இவன் பேச்சு கேட்டு இவர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் இல்லையா இந்த கோபர்கள், இவர்களுக்கு சரியான பாடம் பூற்றை பார் அப்படின்னு அவன். பதவியில கர்வம், பிறப்புல கர்வம் யஜ்ஞ தீட்சிதர்களுக்கு, பதவியில கர்வம் தேவேந்திரனுக்கு. உடனே அவன் சப்த மருத்துகள், பிரளய காலத்து மருத்துக்களை ஏறி பிருந்தாவனத்துக்கு அழிச்சுடு என்று ஆக்கிவிட்டான். சூடா சூடா வருகதாராக முஞ்ச ஸ்வப்ரே ஸ்வபிக்ஷா என்று கல்மழை விழுந்துதான். மழையாவது மழை அப்படி கொட்ட எல்லாரும் பயந்து போய் பெரிய வெள்ளம் வந்து பிருந்தாவனமே அழிஞ்சுடுமே நினைக்கிறார். மழையாவது கொட்டது. கண்ணன் உடனே ஜல்லுன்னு மலையில குதிச்சு ஓடுறான். கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கடா ஓடுற என் செல்லவே அப்படியே யசோதை கூப்பிடுறா, இருமா இருமா இருமான்னா. சித்த நேரத்துக்கு பார்த்தா கண்ணனை காணும், மழை கண்ணு தெரியல. என்ன ஆச்சோ தெரியலேடி. குழந்தை ஓடி போயிட்டேன், எதுக்கு ஓடி போச்சுன்னு தெரியலையே. ஓடி போயிட்டான் கண்ணன். சித்த நேரத்துக்கு பார்த்தா கட்ட 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 கட்டன்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்டா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். அடே பெய்யுற மழையில மழையே பிடிக்கணும்டா அப்படின்னு ஒருத்தம். பார்த்தா கண்ணன் உடனே மலையை தூக்கிட்டான். சத்ராகமிவ பாலகா,
ஒரு குழந்தை எப்படி கொடையை தூக்குமோ அதுபோல கிருத்வா கோவர்தனாச்சலம் கண்ணன் இப்படி ஓடி அந்த மலையை தூக்கிறதுக்கு காரணம் என்னவோ தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாலே ஸ்வாத்ம யோகேன சோயமே விரத ஆகிதக. ஏதோ ராமர்தான் சதுர்தேவ பிரபன்னாயின்னு சொன்னா நினைச்சுக்க கூடாது. கண்ணனும் சொல்றான் சோயமே விரத ஆகிதக. என்ன சரணாகதி பண்ணாலே கோவிந்தம் சரணம் ஜெயுகு. அதனால தஸ்மாத் மச்சரணம் கோட்டம் மச்சரணம்னா என்ன சரணாகதி பண்ணான் மன்னாதம் என்னையே நாதனாக உடையவர்கள் மத்பரிகிரகம் நான் தானே அவர்களை சம்ரட்சிக்கணும் என்னுடைய பந்துக்களாச்சே. அது பொதுவான அர்த்தம். ஆச்சரியமான அர்த்தம் குருநாதால் சொல்லுவார். மச்சரிடம் எனக்கு புகலிடமாக இவர்கள் இருந்தானே. ஏன் என்று கேட்டாள் நான் பிறந்தது ஜெயில்ல வாழ இடம் இல்லைன்னும் போது எனக்கு அவ மாட்டு விட்டாளே ஒரு இடம் கொடுத்தாளே. அதனால மச்சரணம் மண்ணாத்தம் எனக்கு நாதன் யாரு நந்தபாபாவும் யசோதா அம்மா தானே. என்னை தூக்கி வளர்த்தவர்கள் ஆச்சே என் நாதர்கள் ஆச்சே. அவர்கள் சம்ரட்சிக்க வேண்டியது என் கடமையாச்சே. மத்பரிகிரகம் ராகாதி தேவிகள்லாம் என்னையே ஆசிரியிச்சு என்னையே சர்வமா அடைஞ்சிருக்காளே அவர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பாச்சே. அவர்கள் அல்லவோ எனக்கு பிராணன். கண்ணன் தான் ஏதோ அவர்களுக்கு பிராண வல்லவன் இல்லாம கண்ணனுக்கு பிராண வல்லவையா ராதே. ராதே இல்லைன்னா கண்ணனுக்கு பிராணம் போயிடுமே. அல்ல மத்பரிகிரகம் கோபாகே ஸ்வாத்ம யோகேன்னு. அதனால என்னன்னா தன்னுடைய என்ன ஒன்று பராசக்தி எனக்கு உண்டோ அந்த ஒரு யோகத்தை கொண்டு சோயமே விரதாஹிதா இவர்களை சம்ரட்சிக்க வேண்டியது என் கடமை. நான் பத்த கங்கடனா அதுக்கு தான் தீட்சை எடுத்து கொண்டு இருக்கிறேன்னு கண்டன் சொல்லி மலையை அப்படி தூக்கினானோ இல்லையோ கல் தூக்கி கல்மாரி காத்தான் என்றளவோ ஆழ்வார் சொல்றார். கல் என்ன சொல்றா மலை கல் மாதிரி மாறினா மழை அது போஞ்சதுனாலே அந்த மலையை தூக்கி கல் மாறிய காத்தான் இல்லையா. அதனால கோவர்தன கிரிதரலாள் அப்படின்னு கண்ணனுக்கு பேர். மலையை அப்படி தூக்கி இப்படி இடுப்புல கையை வச்சுன்னு இப்படி நிற்கிறான். உடனே என்னடி சத்தம்னா யசோதை. உடனே கண்ணன் சொன்னா அம்மா எல்லாரும் ஓடி வாங்கும் எல்லாரும் ஓடி வாங்க மாடு கன்றுகள்லாம் ஓட்டிட்டு வாங்கணும். இப்படி ஓட்டின்னு வந்து குழந்தை கத்துறாண்டி அப்படியே எல்லாரும் போய் பார்த்தா ஐயோ இது என்னடி இது மலையை தூக்கிட்டுதே இது கொடை மாதிரி தூக்கிட்டுதே அப்படின்றது. உடனே எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள். கண்ணனுடைய நண்பர்கள்லாம் அங்கேருந்து வந்தா ஏகே விஸ்மயினா பரேரதி விருதா கேசித் பிரகாச பிரியா. அழகா ஆனந்த பிருந்தாவனம்னு ஒரு கிரந்தம் கவி கர்ணபூரன்னு ஒரு மகான் இருந்தார். அவர் எழுதுற ஆனந்த பிருந்தாவன சம்புன்னு பெரிய கிரந்தம் கிருஷ்ணனுடைய லீலையை பூரா கொட்டி தீர்த்திருக்கிறார். சில பேர் அப்படியே வந்து ஆச்சரியப்பட்டு அப்படி நிற்கிறாள். ஏகே விஸ்மயினா இப்படி மலையை ஒரு 7 வயசு குழந்தை தூக்குமான்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிறார். பரே ரதிபிருதா சில பேர்கள்லாம் அவனிடத்தில் அத்தகையதான ஒரு பேமையை காட்டினார்கள். கேசித் பிரகாச பிரியாகாயா சில பேர்லாம் கொள்ளுன்னு சிரிக்கிறாளாம். இது நடிக்குது இது எப்படி இந்த மலையை தூக்கிட்டு அப்படி கொள்ளுன்னு சிரிக்கிறா. இந்த குழந்தைகள்லாம் இருக்காளே அந்த குழந்தைகள்லாங்கிறது வந்து குச்சியை நட்டு தான். கிருஷ்ணா குச்சியை வச்சுட்டோம் நீ கை எடுக்க ஏன்னா உனக்கு கை வலிக்குமேடா என் கண்ணா அப்படிங்கிறது இந்த குழந்தைகள்லாம். சில பாட்டிகள்லாம் அங்கேருந்து வரா. கிருஷ்ணா தெரியாதனமா உன்னை நம்பி வந்துட்டோம் தலையில கீழே வச்சுட மாட்டே நீ மலைய. கண்ணன் சொன்னா 7 நாள் ஆனாலும் என் கையிலிருந்து மலை விழாது அப்படின்னு பகவான் அப்படியே கையை வச்சு நிற்க. ஸ்ரீநாதன் அப்படித்தானே நிற்கிறான். நாதத்வாராவில் அப்படியே நிற்கிறதா அந்த குழந்தை. உடனே அங்கிருந்து சில குழந்தைகள் அடே 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 ராது அந்தாண்ட அழைச்சின்னு போகடா. ஏன்டா அவளை பார்த்து மயங்கி மலையை விட்டுட போறான்டா. இன்னொருத்தன் சொன்னா அதெல்லாம் விட்டுடா. இல்லடா ராதை இப்படி அழைச்சின்னு வந்து நிறுத்துடா. ஏன்னா ராதா அவன் முன்னாடி இருந்தா அவன் ஸ்டாச்சுவா போயிடுவான்டா. ஆனா ராதை நிறுத்துறான். சில குழந்தைகள்லாம் அப்படி பிரகாசப்பிரியாக அப்படி பரஸ்பரம் அந்த குழந்தைகள்லாம் இப்படியே விளையாடுறது. பெத்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் வாத்சல்யாது வாத்சல்யத்தினால இவள் வருத்தப்பட்டாலாம் யசோத. ஏன்னா குழந்தைக்கு கை வலிக்குமே குழந்தை அப்படி தூக்கிட்டானே அப்படின்னு வருத்தப்படுவாளாம். 7 நாள் ஆச்சு. மேகங்கள்லாம் வரைந்து போயிடுது. எல்லாம் திரும்ப போயிடுது. உடனே கண்ணன் சொன்னா இனிமேல் ஆபத்தில் எல்லாரும் செல்லுங்கள் கிரகத்துக்கு அப்படின்னு மாடுகள்லாம் மேய்ச்சி கொண்டு எல்லாரும் சென்றார்கள். மலையை கீழே இறக்கி வச்சுவிட்டு மலை மேலே ஏறி இப்படி இடுப்புல கையை வச்சு வரட்டான். தேவேந்திரன் வரட்டும் காத்துண்டு. தேவேந்திரன் எங்கிறத வந்தான். கோகுலமே அழிஞ்சிருக்குமோ என்று நினைச்சு பார்த்தான். பார்த்தா கோகுலத்துல ஒருத்தராத்துல போட்ட ஒரு எலுமிச்சங்கா ஊருகா கூட ஊசலையா. ஏன்னா ஊருகா ஊசணும்னாலும் குருவாயூரப்பன் திரும்ப பண்ணணும். இல்லைன்னா ஊருகா ஊசாதுன்னாரு. ஒரு செவராவது விழணும் இல்லையோ.
ஒரு தாத்தாவாவது மழை காலத்துல அபேசான மொழியோ ஒரு தாத்தா யாருமே ஒண்ணுமே ஆகல, அப்படியே இருக்கு, ஒரு செவரு கூட விழல. தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டான், சரணத்துல வந்து விழுந்தான். விசுத்த சத்தம் தவ தாமசாந்தம்னு ஸ்தோத்திரம் பண்ணான் பகவான். பிரபோ தெரியாம நான் வந்துட்டேன், என்னுடைய அபராதத்தை நீ க்ஷமிக்கணும் அப்படின்னு பகவான் மிரட்டினான். அடே தம் பிரம்சயாமி சம்பத்யா எச்ச ஜெயிச்சாமி எஸ்ட ஜெயிச்சாமி அனுகுரா. தேவேந்திரங்கிற பதவி கிடைச்சுடுதேன்னு திமிரல் இருக்காதேடா, அடுத்த நோடி பிச்சைக்காரனை இந்திரன் ஆக்கிடுவேன், ஒன்ன பிச்சைக்காரன் ஆக்கிடுவேன். தம் பிரம்சயாமி சம்பத்யா எஸ்ய ஜெயிச்சாமி அனுகிரகம் என்று பகவான் சொன்னார். காமதேனுங்கிறது வந்தது பகவானை பார்த்து சொல்றது, இனிமே நீதான் கோகுலுக்கு இந்திரன், கோபாலன் நீதான், தேவேந்திரன் இல்லை. ஏன்னா பசுக்களை தான் கொள்ள துணிஞ்சானே கொலகாரன், பசுக்களை கொலை தெரிஞ்சே இவனுக்கு ஒரு கொலகாரன். இனிமே கிருஷ்ணா நீங்கள் தான் எங்களுக்கு தேவேந்திரன், எங்களை சமர்ப்பிக்கக்கூடிய இந்திராதி சமஸ்த தேவதா சுரூபம் நீ தான் என்று காமதேனு உடனே பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் என்று சங்கல்பம் பண்ணித்து ஆகாச கங்கை எடுத்து காமதேனுடைய பால் எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் பண்றா. இந்திர சுடர்ஷவை சாகம் நோதிதோ தேவ மாத்ரிபிஹி அப்யசிஞ்ச ததாசார்ஹம் கோவிந்த இது சாப்பியதாது. தேவேந்திரன் ஆகாச கங்கையை கொண்டு பகவான் தலையில குடகுடமா தீர்த்தத்தை கொட்ட, காமதேனுவும் பகவானுக்கு பால் வருஷிக்க, கோவிந்தன் அப்படின்னு பகவானுக்கு அழகான ஒரு திருடாமம். கோவிந்த பட்டாபிஷேகம் தான் ஒரே பட்டாபிஷேகமா, அன்னிதா வேற பட்டாபிஷேகம் பகவானுக்கு கிடையாது. கோபிகள்லாம்ங்கிறது பார்த்தா, யசோதையெல்லாம் பார்த்தா ஏற்கனவே 7 நாள் மழை பெஞ்சு அவனே கொணங்கிறான், சளி வரா மாதிரி. அவன் தலையில போய் இதுகள்லாம் குடகுடமா ஜலத்தை வேற கொட்டுறதையும் குழந்தைக்கு சளி வந்துருமே நினைச்சு அவன் வருத்தப்பட்டு அவனுக்கு நிறைய பூஷணங்கள்லாம் பூஷிச்சு தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மறைஞ்சாரு. மலையிலேருந்து ஓடி வந்து கண்ணன் அம்மான்னு அம்மாவை கட்டின்னு மடியில உட்காந்துட்டான். எல்லாரும் கண்ணனை சூழ்ந்து கொண்டார்கள். வயசான பாட்டி அங்கிருந்து வராளாம். அவருடைய புடவை தலைப்பை பிரித்து அக்ஷதை எடுத்து, கிருஷ்ணா நீ தீர்காயுஷா இருந்து இப்படி வருஷம் மழை பெய்யும் பொழுது இதை மாதிரி கோவர்தனை தூக்கி எங்களெல்லாம் காப்பாற்று. ஏன்டி என் பிள்ளைதான் காப்பாற்றுமா? மொத்தம் உங்க ஆத்து பிள்ளைகள்லாம் தூக்க சொல்ல வேண்டியதானே. எங்க ஆத்து பிள்ளைகளையா? எங்க ஆத்து மாமாவால அரிசி முடியே தூக்க முடியாது, மலையை எங்கேருந்து தூக்குறது எங்க ஆத்து பிள்ளைகள்லாம். ஓ பிள்ளைதாடி ஆச்சரியமா இருக்கா, எல்லாத்தையும் தூக்குறான். தேவே வருஷது யஜ்ஞ விப்ளவருஷா வஜ்ராஸ்ம வருஷா நிரேஹி சீதத்பால பசுஸ்திரியாத்மசரணம் திருஷ்டுவானுகம்சித் ஸ்மயன் शैलमबलो धृत्वोच्छलीन्द्रं यथा बिभ्रते गोष्ठापात् महेन्द्रमदभित् प्रियात् न इन्द्रो गवागागागाम्. கண்ணன் மாதிரி முடியுமா? தத்யக்ஷத கிருதாம்புவிஹி என்று ஆசீர்வாதம் பண்ணான்னு சொல்றார். கோபிகள்லாம்ங்கிறது வந்து கிருஷ்ணா உன் கை வலிக்கிறதோ அப்படின்னு கையெல்லாம் பிடிச்சி விடுறாளாம், அபுச்சியெல்லாம் பண்ணி எல்லாம் கண்ணனுக்கு ஊட்டி விடுறா அப்படின்னு. கோவிந்தராக கிரிதரனாக பகவான் பிரகாசிக்கிறான். இப்படி பல லீலைகளை பண்ணி கொண்டு பகவான் பிருந்தாவனத்தை பிரகாசிக்கிறான்ங்கிறது ஒரு கட்டம். இந்த கட்டத்தோட இப்போ பூர்த்தி. நாளைய தினம் ராசோத்சவம் பிரவச்சனம். சத்குருநாத மகாராஜ கீ.